மிஸ் நான் உங்கள் வினி. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, மேரிட் டு மை ரொமான்டிக் பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஃபைனல் பார்ட். ஸோ இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணால் மட்டும் தான் தெரியும். ஸோ இன்னும் முக்கியமான விஷயத்த நான் சொல்லணும்னு நினச்சேன். நிறைய பேர் கிளிப்லாம் ஆர்டர் கொடுக்குறீங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னை ட்ரஸ்ட் பண்ணி ஆர்டர் கொடுக்குற அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இதை நான் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஃபைனலே நான் சொல்லிட்டேன். என்னை ரொம்பவே ட்ரஸ்ட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக உங்கள் ட்ரஸ்ட்டெல்லாம் வேஸ்ட்டாக போகாத அளவுக்கு நல்ல குவாலிட்டி கிளிப் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ வாங்குகிற எல்லாருமே கிளிப்பில் செம்ம குவாலிட்டியாக இருக்குது, சூப்பராக இருக்குது, கடையை விட நல்லா கொடுக்குறீங்க அப்படி தான் சொன்னீங்க. உண்மையிலே உங்கள் ரிவ்யூஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். இது வரைக்கும் கிளிப் வாங்கின எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரீ கிஃப்டாக பாய்ஸோட ஃபோட்டோஸ் கொடுக்குறோம். அதை பார்க்குற எல்லாருமே இன்னும் ஹாப்பியாக வருங்க. ஏன்னா பாய்ஸோட ஃபோட்டோ நம்ம இதில் தான் கனெக்டாக இருக்கோம். ஸோ உங்களுக்கு அதை பார்க்கும்போது செம்ம கனெக்ஷனாக ஃபீல் ஆகுது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படிலாம் சொன்னீங்க. சொன்னேன் எல்லாருக்கும் ஒரு நன்றி. ஸோ நாங்கள் நியூ ஸ்டாக்லாம் கொண்டு வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் யான்ஸ் ஃபேன்சி கலெக்ஷனை நீங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஆர்டர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். இன்ஸ்டாவில் யான்ஸ் ஃபேன்சி கலெக்ஷன் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். ஸோ அங்கே கிளிப்பை பார்த்துட்டு இன்னும் ஆர்டர் கொடுத்து இன்னும் உங்கள் சப்போர்ட்டு கொடுங்க. நாங்கள் இன்னும் நிறைய நியூ கிளிப்ஸ்லாம் கொண்டு வரோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா ஸ்டைலுமே கொண்டு வருவோம். ஸோ ஓகே, வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக எதோட ஸ்டாப் பண்ணோம்னா, ஜேகே அப்படியே உங்கள் மேலே வந்திருப்பான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஜங்குக்கு அப்படின்றீங்க. அவங்க மூஞ்ச உண்மையிலே பயம் கதக்களி ஆடுது. ஜங்குக்கு செம்மையாக சிரிப்பு வந்துருச்சு. இதுக்கு மேலே அவனால் அவன் சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஜங்குக்கு உங்கள் பக்கத்தில் உட்காந்து வெளில சிரிச்சிட்ருக்கா. நீங்கள் பார்த்துட்டு இப்போ ஏன் இப்படி சிரிக்கிறேன், ஏன்டி இவ்வளோ பயப்படுற, நான் தானே. நீங்கள் ஜங்குக்கை பார்த்துட்டு நீ தான் அடிச்சுட்டு அழகாக பார்க்குறீங்க. அவன் அப்படியே உங்களை ஹக் பண்ணிட்டான். நீங்களும் அவனை ஹக் பண்ணிட்டு ஒரு நிமிஷத்தில் நான் பயந்துட்டேன். கிஸ் தானே கேட்டேன், அதுக்கு இவ்வளோ பயமா? அது அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு பார்க்குறீங்க. சரி ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அவங்கள பேக்கில் ரப் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் அடிச்சுட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் ரப் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். பார்த்தா சத்தத்தையே காணோம். என்ன சத்தத்தை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை லைட்டாக நோத்திட்டு பார்த்தா அழகாக தூங்கிட்டுருக்கீங்க. தூங்கிட்டாளா? இவகிட்ட போய் ஒரு ரொமான்ஸ் எதிர்பார்த்தேன் பார்த்தியா, என்ன சொல்லணும், ஸ்பெல்லிங் மட்டும் தான் தெரியும் போல் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே உங்களை அழகாக படுக்க வைக்கிறான். நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. சூயும் பட்டு அப்படி சொல்லிட்டு நல்லா தூங்கு அப்படி சொல்லிட்டு அழகாக அவங்கள பார்த்து சிரிக்கிறான். நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஜேகே அதுக்கப்புறம் அவனும் உங்களுக்கு ஆப்போசிட்டில் படுத்து நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டான். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ஜங்குக்கு முன்னாடியே முழிச்சிட்டிங்க. உங்களுக்கு ஜங்குக்கு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நேற்று பையன் பண்ண எல்லா விஷயமும் ஞாபகம் வருது. அப்பா ஒரு நிமிஷத்தில் கதி கலங்க விட்டுட்டான். ரொமான்ஸுக்கு ஸ்பெல்லிங் தெரியாதுன்னு சொன்னதெல்லாம் பொய்யோ? இவனை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் அப்படி சொல்லிட்டு அப்படியே அவன் ஃபேஸ் பார்க்குறீங்க. க்யூட்டாக தூங்கிட்டுருக்கான். எப்படி தூங்குறான் பாரு, அழகாக அழகு குட்டியாட்டம். ஆனால் நேற்று பண்ணால் பாரு ஒரு விஷயம். அப்பா அப்படி சொல்லிட்டு உங்கள் ஹார்ட்டில் கை வைக்கிறீங்க. படப்படப்படான்னு அடிக்குது. வெட்டாக குதிச்சு ஓடிடும் போல். சரி குதிச்சிடாது, குளிச்சு ஓடிடுவோம் கீழே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நினச்சிட்டே குளிச்சு கீழே ஓடி இருப்பீங்க. அங்கே பார்த்தா ஜின்னோட ஒய்ஃப் ஆல்ரெடி உங்கள் அத்தைக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து குக் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அவங்கள பார்த்துட்டு குட் மார்னிங், அவங்க உங்களை பார்த்துட்டு குட் மார்னிங், ஏன்னா இவ்வளோ சீக்கிரமாக முழிச்சிட்டேன். எப்பவும் போல தான் முழிச்சிருக்கேன். அவங்க 2 பேர் நீங்கள் சொன்னதை கேட்டு லைட்டாக சிரிக்கிறாங்க. ஜங்குக்கோட அம்மா உங்கள் ஷோல்டரில் கை வச்சுட்டு ஜங்குக்கு சொல்லியிருக்கான், நீ ரொம்ப நேரம் தூங்குவ, 10 மணி ஆனால் கூட அந்த பிள்ளை எந்திரிக்காது, அப்புறம் ஏன் இவ்வளோ சீக்கிரமாக முழிச்சேன்? ஐயோ இந்த பக்கி இதெல்லாம் சொல்லிடுச்சா அப்படி இருக்கா எனக்கு. எல்லாத்த அம்மா தான் சொன்னாங்க, கல்யாணம் ஆகி போனால் ஒரு 7 மணிக்காச்சும் இறங்கி கீழே போயிடுன்னு. நான் 6 மணிக்கே அலாரம் வச்சேன், அதனால தான் கீழே வந்தேன். அவங்க உங்களை பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சிட்டு அப்படிலாம் நீ வர வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்றாங்க. ஓ அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவங்கள பார்க்கும்போது அவங்க உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. நீங்கள் நான் ஹெல்ப் பண்ணவா? இல்லை பரவாயில்ல, நானே பண்ணிட்டேன், அவ்வளோதான். இதை நம்ம சும்மா செஞ்சு மட்டும் கொடுத்தா போதும். இந்த சைடு வேலையெல்லாம் பார்த்துட்டோம்னா அத்தை மெயின் வேலை பார்த்துப்பாங்க, நமக்கு அதுக்கப்புறம் இங்கே வேலை இல்லை நானும் இதாச்சு, நான் எல்லாமே பண்ணிட்டேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி வெளியே கூப்பிட்டு வந்துட்டாங்க. உங்கள் அத்தை லைட்டாக சிரிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்படியே சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க உங்களை பார்த்துட்டு நீ இவ்வளோ சீக்கிரமெல்லாம் எந்திரிச்சு வரணும்னு அவசியமே கிடையாது அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள பார்க்குறீங்க. அத்தை ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. தெரியும் ஜங்கு அம்மா ரொம்ப நல்ல கேரக்டரு, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படிலாம் சொல்லியிருக்கான். நானும் 1-2 டைம் பார்த்துருக்கேன். அது இல்லாமல் அம்மாவோட ஃப்ரெண்டு வேறு இல்லை,
தெரியும். ஆனால் எனக்கு லைட்டாக பயம் இவங்கக்கிட்ட பேச. அதனால் நான் வந்ததில்லை. அண்ணா எனக்கு தெரியும் ஓரளவுக்கு அப்படி சொல்லிட்டு லைட்டாக சிரிக்கிறீங்க. அவங்க உங்களை பார்த்துட்டு எனக்கு கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆகுது? 4 மாதம் ஆகுதுல்ல. இது வரைக்கும் அத்தை இன்னும் ஒரு வார்த்தை சொன்னதில்லை. நீ இப்படி பண்ணியிருக்க அப்படி பண்ணியிருக்க நீ அப்படி பண்ணலாம் எதுவுமே சொன்னதில்லை. ஈவன் ஃபர்ஸ்ட் 3 மந்த் எனக்கு தெரியவே தெரியாது இப்படிலாம் இருந்துச்சு ஒன்று இப்படிலாம் பண்ணணும்லாம். நான் படுத்தூங்கினே இருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு தடவை எங்கள் அம்மா வந்துட்டு இப்படி இருக்கிறதுலாம் நல்லா இருக்கா அப்படின்னு திட்டினாங்க. அதுக்கப்புறம் தான் நானும் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சிடுவேன். அதாவது 8 மணிக்கு எழுந்திரிக்கிறேன்னா 7 மணிக்கு எழுந்திரிச்சு எடுத்துகிட்டு அவங்கள பார்க்குறீங்க. ஆனால் அத்தை என்ன ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லை. சொன்னி தாராளமாக தூங்கலாம். முடிச்சுட்டு நீங்கள் அவங்கள பார்த்து லேட்டாக சிரிச்சிட்டு அதுக்கப்புறம் பேசிகிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு அப்போ தான் இறங்கி வரான். நீங்கள் ஜங்குக்கா பார்க்குறீங்க. கரெக்டாக ஜின்னும் வந்து இறங்கி வந்துட்டுருக்கான். அவங்க ஜின்னை பார்த்தோன்னே ஜின் காஃபி எடுத்துகிட்டு வருவா. ஓகேடி அப்படி சொல்லிட்டு ஜின் லைட்டாக சிரிக்கிறான். அவங்க உள்ளே போயிட்டு 2 காஃபி எடுத்துகிட்டு வராங்க. ஒன்று ஜின்ட்டு கொடுத்துட்டாங்க, இன்னொன்று அவங்க கையில் வச்சுட்டாங்க. அப்படியே அவங்க 2 பேர் வெளியே போயிட்டாங்க. நீங்கள் அதையே பார்த்துட்ருக்கீங்க. எங்கே போகிறாங்க இவங்க 2 பேரும்னு சொல்லிட்டு ஜங்கு உங்களை பார்த்துட்டு ஒய் அடிச்சுட்டா என்ன பார்க்குறீங்க? நான் உன் புருஷன் தானே? ஆமாம் என் புருஷன் தான். இப்போ அதுக்கண்ணா போய் காஃபி எடுத்துருவா. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு உனக்கு கடவுள் கொடுத்த 2 கை நல்லா தானே இருக்குது, காலும் நல்லா தானே இருக்குது, படா போய் காஃபி எடுத்துக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு கூலாக ஆன்சர் பண்ணுறீங்க. ஜங்குக்கு நீங்கள் சொல்கிறத கேட்டு சிரிக்கிறான். கரெக்டாக ஜங்கு கூட அம்மா உள்ளேருந்து வெளியே வந்துட்டு ஜங்குக்கு இந்த காஃபி தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டான். அவங்க வாங்கிட்டேன் என்ன வேணும் காஃபி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆக்கூட சிரிக்கிறீங்க உங்களை பார்த்துட்டு. எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, உன் புருஷனுக்கு கடவுள் கொடுத்த கையும் காலும் நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறியே, அது 2ம் நான் கொடுத்தது ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே போகிறாங்க. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு அது கேட்டுட்டாங்களோ இன்னும் கொஞ்சம் சேர்த்து கற்றுடி மைக் வச்சு விளையாட்ட கத்திவிட்டு வாய் எப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் ஒன்று பார்த்துட்டு அடிச்சுட்டு வரை சிரிச்சுக்கிறீங்க. சிரிச்சுக்கோ, ஒழுங்காக புருஷன் கிட்ட காஃபி எடுத்து வந்து பழக பார்த்துக்க. போடா இதெல்லாமாச்சு செய்யணும். அம்மா என்னடா இதெல்லாம் புது ரூல்ஸாக இருக்குது. புருஷன் கேட்டால் நம்ம தான் காஃபி எடுத்து வந்து கொடுக்கணுமா? இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஜங்குங்களை பார்த்துட்டு அண்ணி செஞ்சாங்கல்ல பார்த்தில? ஆமாம் அப்படி சொல்லிட்டு சரி நீங்கள் விடு நான் எதுவும் சொல்லலை அப்படி சொல்லிட்டு சைலண்ட் ஆகிட்டீங்க. அவங்க உள்ளே வந்தோடனே உங்களை தனியாக எடுத்துகிட்டு போகிறீங்க. அவங்கள பார்த்துட்டு என்னாச்சுடி அவங்கள்ட்ட ஒன்று கேட்குவா. கேளு. நீங்கள் ஜின்மம்மா வந்து நீங்களாம் போய் காஃபி எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்க. இது என்னடி கொஷினு? இல்லை ஜங்குக்கு வந்து என்கிட்ட கேட்டான். நான் வந்துட்டு கையும் காலம் நல்லா தானே இருக்குது நீ ஏப்போ எடுத்துக்கோ அப்படி சொன்னேன்னா அது சிரிச்சுட்டு போயிட்டு அவங்க எதுவும் சொல்லலை. சரியா அதுக்கு என்ன எப்படிலாம் எதுவும் சொல்லலை. நீ வந்து என் மௌனம் அப்படி சொல்கிற அப்படிலாம் கேட்கல. ஆனால் ஜங்குக்கு சொல்கிறான் பார்த்தியா அண்ணிலாம் செய்கிறாங்க நீ ஏன் செய்ய மாட்டேங்கிறேன்னு சொல்கிறான். ஜின்னுக்கு நான் காஃபி எடுத்து கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். அவன் ஒரு டைம் என்கிட்ட சொன்னான் நீ காஃபி கொடுத்தா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ செய்கிறியான்னு. அதனால நான் செய்கிறேன். ஒரு வேளை ஜங்குக்கும் அதுதான் ஆசையாக இருக்கும் போல். உங்ககிட்ட டைரெக்டாக சொல்லாமல் இன்டைரக்டாக சொல்லியிருக்கான். அப்படி இல்லாமல் கூட ஆசை இருக்கும். இவ்வளோ விசித்திரமாக அவங்க உங்களை பார்த்துட்டு இது என்னடி விசித்திரத்தை கண்ட? பசங்களுக்கும் தான் கை கால் இருக்கு, நம்ம தான் காஃபி எடுத்துறோம்னா இது என்ன ரூல்ஸு? இதெல்லாம் ரூல்ஸ்லாம் கிடையாது வைன், ஜஸ்ட் ஒவ்வொருத்தரை பொறுத்தது தான். ஜின்னுக்கு நான் அதை எடுத்து கொடுத்துட்டு அவன் கூட போய் நின்று பேசிகிட்டு இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொமான்டிக்காக ஃபீல் ஆகும்னு சொல்லுவான். அதுக்காக அந்த விஷயத்த நான் செய்கிறேன். அது இல்லாமல் எனக்கும் அது பிடிக்கும். அவனுக்கு காஃபி எடுத்து கொடுத்துட்டு அவன் கூடயே போயிட்டு கொஞ்சம் நேரம் நாங்கள் போய் பேசிட்டே நடந்துகிட்ருப்போம். அப்புறம் வந்து உட்காந்துருப்போம். அதெல்லாம் எனக்கு பிடிக்கும், நான் செய்கிறேன். ஒரு வேளை ஜங்குக்கு அதை பார்த்து ஆசை இருக்கும் போல். இதுக்கும் புருஷன்கிட்ட கேட்டுட்டு அதுதான் ஆசைன்னு சொன்னால் நிறைவேற்று தாயே. ஓகே ஐ வில் ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பாருங்க. அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. நீங்கள் ஜங்குக்கிட்ட போயிட்டு ஜங்குக்கா என்னடி எப்படி சொல்லிட்டு அவங்கள பார்க்குறான். அவன் லேப்டாப்பில் ஏதோ பார்த்துட்டு இருந்திருப்பான். அது நிமிஷம் வையன் என்ன பாரு என்னம்மா அப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே அவனையே பார்க்குறீங்க. என்னம்மா ஜங்குக்கு பார்த்துட்டு பொதுவாக நீ டி தானே போட்டு பேசுவ, இப்போ என்ன புதுசாம்மா அப்படிலாம் சொல்கிற? இப்போ என்ன ஒன்று டீன் கூப்பிட்றது எனக்கு பிடிச்சிருக்கா? இல்லை நீ மான் கூப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடிச்சுட்டு அவன் கையை பிடிச்சிட்டு அவன் பேசிக்கிட்டு க்ளோஸில் போகிறீங்க. அப்புறம் என்னம்மா உனக்கு வேணும்? உனக்கு நான் காஃபி எடுத்துறது பிடிக்குமா? ஆமாம். ஏடி மார்னிங் அதை சொல்லாமல் படி போய் காஃபி எடுத்துடாடி மட்டும் சொல்ல. இப்படி சொல்லி தான் நான் போய் எடுத்துகிட்டு வந்துருப்பேன்ல. கை இருக்கா கால் இருக்கான்னு கேட்டுவிட்டு வாய். அது சும்மா கேட்டேன். சரி இப்போ என்ன திடீர்னு வந்து இதை கேட்குறேன்? அதுவா நான் அண்ணிக்கிட்ட போய் கேட்டேன் நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு. அண்ணி இல்லை அக்கா. உனக்கு அண்ணி தானே, அப்போ தானே உனக்கு கிளியராக புரியும். சரி சொல்லு.
அவங்க தான் சொன்னாங்க இப்படி பண்ணால் ஜின்னுக்கு பிடிக்கும், அதான் நான் பண்ணுறேன். அதான் கேட்டேன் உனக்கும் பிடிக்குமான்னு. பிடிக்கும். நான் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணுமா? அப்புறம் என்ன பண்ணலாம்? நீ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறியா? எனக்கு டெய்லியும் ரூமில் கொண்டு வந்து கொடு. கீழே வச்சு கொடுத்தனா எல்லோரும் வந்து பாரு இந்த பிள்ளை வேலை ஓதுன்னு நினச்சிருவாங்க. டெய்லியும் எனக்கு காஃபி கொண்டு வந்து ரூமில் கொடுக்குறியா? எனக்கு ஃபில்டர் காஃபி தான் வேணும். 1 ஸ்பூன் சுகர். நீ போட்டு தரியா? ஜங்குக்கு உங்களை பார்த்து நீங்கள் திருப்பி கேட்டதை பார்த்து சிரிக்கிறான். போட்டு தர மாட்டியா? பசுந்தான் முன்னாடிக்கு போட்டு தரணுமா? டெய்லியும் காலையில் நானே எனக்கு காஃபி போட்டு தரேன். நிஜமா? நிஜமா. தேங்க்யூ எடுத்துட்டு அழகாக சிரிச்சுக்கிறீங்க. ஜங்குக்கும் சிரிக்கிறான். அவனுக்கு வந்து இப்போ வந்து நீங்கள் போட்டு தரேன், நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதை விட நீ எனக்கு போட்டு தரியான்னு கேட்டு அந்த இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்கள பார்த்து சிரிச்சிட்டே இருக்கான். அவனுக்கு வந்து இந்த விஷயம் எப்படி இருக்குன்னா, அவள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்டை தாண்டி ஹஸ்பண்டுக்கு வரா, நம்மக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக உரிமை எடுத்து ஒவ்வொன்றும் கேட்க ஸ்டார்ட் பண்ணுறா. நல்லா இருக்குது, அவளுக்காக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணு ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஸோ அவனும் அழகாக சிரிச்சுட்டு விட்டுட்டான். ஸோ ஜங்குக்கு வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டுருக்கான். நீங்கள் அப்படியே வீட்டில் உட்காந்து அவனையே பார்த்துட்ருக்கீங்க. என்னடி ஈவினிங்காக வெளியே போகலாமா? போகலாம். பைக்கில் போகலாமா? போகலாம். இப்போ நீ போறியா? ஆமாம். ஜங்கு அடிச்சுட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் ஜங்கு கிட்ட போய் நிற்கிறீங்க, குட்டியோண்டா நிற்கிறீங்க. என்னடி இன்னும் 2 நாள் என் கூட இருக்கியா? ஜங்குக்கு உங்களை பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு என்னாச்சுமா? எனக்கு எதுவும் சடனாக தனியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. வீட்டில் இருந்தால் அம்மா இருக்குமா, அம்மாக்கிட்ட பேசிகிட்டே சுற்றிட்டுருவேன். அப்புறம் அம்மாவுனா அப்பா ஆஃபீஸ் போகிறது அப்படி இப்படின்னு சுற்றிட்டு இருப்போமா, எனக்கு பெருசாக போர் அடிக்காது. அது இல்லாமல் ஈவினிங் நீ வந்துடுவேன் அப்படிலாம் இருக்கும். எனக்கு என்னமோ இங்கே இல்லாட்டி நான் பேசுகிறேன், ஆனால் ஹாப்பியாக தான் இருக்கேன். இங்கே யாரும் என்னை எந்த குறையும் சொல்லலை. ஐம் ஸோ ஹாப்பி. ஆனால் எனக்கு சடனாக ஏன்னு தெரியல, உன் கூட இருக்கணும்னு தோணுது, உன் கூட மட்டும் இருக்கணும்னு தோணுது. அவனுக்கு லைட்டாக சிரிப்பு தான் வருது அவங்கள பார்த்துட்டு. வேறு என்ன தோணுது? சிரிக்காத. சிரிக்கல. சரி வேறு என்ன தோணுது? எனக்கு உன் கை பிடிச்சிக்கணும் போல் தோணுது. பிடிச்சிக்கோ. என் கூடயே இருக்கியா? சரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் வந்து அவங்க கூடயே உட்காந்துட்டான். ஜின் வந்து வெளியே வந்து கூப்பிட்ருப்பான். சவுண்ட் ரெண்டு பற்றி கேட்கல. டோர் வந்து லாக்காக இருக்கும். ஜின் வந்து டோரை லாக் பண்ணுறான். என்னாச்சுண்ணா? ஒரு நிமிஷம்டா அப்படின்னு சொல்லும்போது நீ டோர் ஓப்பன் பண்ணாங்க, சும்மா தான் உட்காந்துருக்கோம் அப்படின்னு. ஓகேன்னு சொல்லிட்டு ஜின்னு வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஆஃபீஸ் வரலையா? நான் இவ கூட இருக்கேன் இன்னும் 2 நாள். சரிடா, நானும் இதை தான் ஃபஸ்ட்டே சொன்னேன், நீ தான் எல்லாம் வரேன்னா. இல்லை 2 நாள் அவள் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு உங்களை பார்க்குறான். நீங்கள் ஜின்னை பார்த்தா அழகாக சிரிச்சுட்டு பாய் அப்படின்றீங்க. அவங்கள பார்த்துட்டு பாய் எடுத்துட்டு கிட்ட சிரிச்சுட்டே போகிறோம். நீங்களும் ஜங்குக்கு அதுக்கப்புறம் ஒன்றுக்கு வந்து படம் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஆஃப்டர்நூன் வந்து நீங்களும் வந்து சேர்ந்து தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அவங்க அம்மா கிட்ட மாமா அது அவளுக்கு வைக்காது, சுத்தமாக சாப்பிட மாட்டா. இது ஹெல்த்திடா. இதை தட்டில் வச்சுன்னா பேய் மாதிரி முழிப்பா, திங்கவே மாட்டா, அதை வைக்காது, அவள் தொடவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒவ்வொன்றா பார்த்து சொல்கிறான். நீங்கள் அவனை பார்த்து க்யூட்டாக சிரிச்சிட்ருக்கீங்க. உங்கள் அத்தைக்கும் சரி ஜின்னோட ஒய்ஃபுக்கும் சரி அதை பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்குது. ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பார்த்துட்ருக்காங்க. அப்படியே ஒரு 10 days போகுது. ஜங்குக்கு வந்து ஃபஸ்ட் 3 days அவங்க கூட இருந்திருப்பான். அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ் போயிட்டான். ஆஃபீஸ் போனதும் போதும் நீங்கள் சும்மா சும்மா ஃபோன் பண்ணிட்டே இருக்கீங்க. எனக்கு போர் அடிக்குது. நீ என்ன பண்ணுற? சாப்பிட்டியா? வீட்டில் தான் சாப்பிட்டீங்களான்னு நான் மறந்துட்டேன் அப்படின்னு வேறு சொல்லிப்பீங்க. அவன் சிரிப்பா, ஏன்டே இப்படி பண்ணுற? நீ ஏன் ஆஃபீஸில் தான் போய் ஒர்க் பண்ணுவியா, வீட்டில் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி இதில் கேள்வியெல்லாம் வேறு கேட்டுக்குவீங்க. இல்லடி அப்படி இல்லடி இப்படி இல்லைன்னு பதில் சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் போய் அவங்க அம்மாட்ட அவங்க அன்னிக்கிட்ட நான் அம்பட் பெற்று வாங்கி அடிச்சிட்ருப்பீங்க. உங்களுக்கு இதே வேலை, கொஞ்சம் நேரம் கூட சும்மா இருக்க முடியாது. உங்கள் அத்தைக்கு தெரியும் நீங்கள் இப்படி தான் கொஞ்சம் துருன்னு கேரக்டர்னு. உங்கள் அம்மா வீட்டுக்கு அங்கெல்லாம் ஜங்குக்கு வந்து கூப்பிட்டு போயிருப்பான். ஸோ அங்கேயும் போயிட்டு அங்கேயும் ராவடியெல்லாம் பண்ணிவிட்டு ஒடியாந்துருப்பீங்க. இன்றைக்கி நீங்கள் வந்து வீட்டில் உட்காந்துருக்கீங்க, அவங்களுக்கு போர் அடிக்குது. நீங்கள் கீழே போய் பார்த்தா அவங்க அண்ணியும் காணோம். பொதுவாக ஹாலில் தானே உட்காந்துருப்பாங்க, இன்றைக்கி என்ன அண்ணியை காணோம்? அக்கா, இந்த ஜங்குக்கு அண்ணின்னு சொல்லி வாயில் அண்ணி தான் வருது. கடைசியாக அவங்களே அம்மா தாயின்னு என்னை அண்ணினே கூப்பிட்டுக்கோப்பா, அவன் ஏன் கன்ஃபியூஸ் ஆகுற அப்படி சொல்லிட்டாங்க என்னை பார்த்து. அண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் ஹாலில் இருந்து கத்துறீங்க, சத்தத்துக்கானா எங்கே அண்ணி பெட்ரூமில் இருக்கீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூம் வாசல்னு கத்திட்டு இருக்கீங்க. அவங்க வாய் நான் உள்ளே தான் இருக்கேன், நீ உள்ளவா எல்லாத்தையும் எடுத்துட்டு வாசலில் போய் கத்திப்பட்டு இப்போ எல்லாத்தையும் யோசிச்சுக்கிறீங்க. ஆனால் உள்ளவாடி நான் மட்டும்தான் இருக்கேன், ஜின் ஆஃபீஸ் போயிட்டான்ல, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறீங்க. அவங்க அமைதியாக பெட்டில் படுத்துருக்காங்க. நீங்கள் அவங்கள பார்த்துட்டு உங்களுக்கு உடம்பு தான் சரியில்லையா? இல்லையே, அப்புறம் ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க.
நல்லா தான் இருக்கேன். நீங்கள் அவங்கள பார்த்துட்டு இல்லை சம்திங் இஸ் ராங். என்னாச்சு? எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். இல்லையே, நீங்கள் டெய்லி ரொம்ப எனர்ஜியாக இருப்பீங்க. மார்னிங் வந்து அத்தை கூட ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பீங்க. அதுக்கப்புறம் ஜின்னண்ணா கூட சேர்ந்து காஃபி குடிச்சிட்டு ஜின்னண்ணா அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கிட்ட அங்கிட்டு அலைஞ்சிட்ருப்பீங்க. அப்புறம் தான் பண்ணிகிட்ருப்பீங்க. ஆனால் இப்போ நீங்கள் எதுவுமே பண்ணாமல் அமைதியாக 2-3 நாளாக ரூம்குள்ளேயே தான் இருக்கீங்க. அவங்க உங்களை பார்த்துட்டு என்ன பண்ணுறது, கொஞ்சம் ஹெல்த் முடியலையே, என்னாச்சு ஹாஸ்பிட்டல் போகலையா? இன்னொரு 4 நாள் ஆகட்டும், என்னாச்சுன்னு அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்கள் அவங்கள பார்த்துட்டு இன்னும் 4 நாளா? உடம்பு சரியில்லைன்னா உடனே ஹாஸ்பிட்டல் போகணும். இன்னும் 4 நாள் 5 நாள் கழிச்சு சொல்லிட்டுருக்கீங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஜின்னு அவங்கள ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலையா? அவங்க உங்களை பார்த்துட்டு இல்லைவா என்னது, நான் வேணா உங்களை கூட்டிகிட்டு போட்டான். ஜின்னண்ணாக்கும் சரி ஜங்குக்கும் சரி எப்போ பார்த்தாலும் வேலை இருந்துகிட்டே இருக்குது. நான் வேணா உங்களை கூட்டிகிட்டு போட்டான். அவங்க உங்களை பார்த்து லைட்டாக சிரிக்கிறாங்க. நான் உங்களுக்கு உடம்பு சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் சிரிக்கிறீங்க. எனக்கு டேட் தள்ளி போயிருக்கு. நீங்கள் உங்களை பார்த்துட்டு குட்டி பாப்பாவா? 4 நாள் ஆகுது. நான் அதனால தான் சரி இன்னொரு 4-5 நாள் ஆகட்டும், ஜின்கிட்ட சொல்லிக்கலாம், டெஸ்ட் எடுத்துக்கலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே அவங்க ஸ்டமக்கை பார்க்குறீங்க. உங்களை பார்த்து சிரிச்சிட்டு இப்போ குழந்தை தெரியாது, ஆனால் உள்ளே இருக்குல்ல குழந்தை. அடுத்துட்டு நீங்கள் அவங்கள பார்த்து ஹாப்பியாக சிரிக்கிறீங்க. அவங்க உங்களை பார்த்துட்டு என்னடி அப்படியே ஸ்ட்ரக் ஆகிட்டேன். அடிச்சுட்டு நீங்கள் அவங்கள பார்த்துட்டு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், எவ்வளோ நாள் தள்ளி போயிருக்கு அப்படிலாம் சொல்லி நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் இப்போ தான் பார்க்குறேனே. அவங்க உங்களை பார்த்துட்டு என்கிட்ட யாருமே இப்படி சொன்னது இல்லையா? எனக்கு கசின்ஸும் இல்லை சிஸ்டர்ஸும் இல்லை, அதனால் என்கிட்ட யாருமே சொன்னதில்லை. நான் பொதுவாக பேபி ஷவர் அப்போ தான் ஒருத்தரை பார்ப்பேனே, அவங்க வயிறுலாம் பெருசாக இருக்குமா, நான் அப்படி தான் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் குட்டி பாப்பா இப்போ தான் உள்ளே இருக்குது, இன்னும் டெஸ்ட் பண்ணல அப்படின்லாம் சொல்லி நான் இப்போ தான் பார்க்குறேன். அவங்கவுங்கள பார்த்துட்டு சரி விடு, இந்த தடவை நீ டெஸ்ட் பண்ணுறதுலேருந்து ஓவர் ஸ்கேன் எல்லாத்தையும் பாரு, ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் அவங்க சொன்னதை கேட்டு சிரிக்கிறீங்க. அவங்கவுங்கள பார்த்துட்டு என்னடி அழகாக இருக்குல்ல, என்னது வயதுக்குள்ளே குட்டி பாப்பா இருக்குதுன்னு சொல்கிறது. நினச்சிட்டு உங்களை பார்த்துட்டு நீயே குழந்தையா இருக்க, நீ எப்படி குழந்தை பெற்றுக்க போகிறேன்னு நான் இப்போ யோசிக்கிறேன்டி. நீங்கள் அவங்கள பார்த்துட்டு குழந்தையா? பெற்றுக்கலையா மேடம்? பெற்றுக்கணும் தான். அவங்க உங்களை பார்த்துட்டு ஆனால் அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் போலையா மேடம், மூஞ்சி பார்த்தாலே தெரியுது. நீங்கள் அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு ஆமாம் அடிச்சுட்டு அழகாக ஆமாம் சொல்கிறீங்க. என்னடி ஆமான்றா? வேணாம் சாரி, நான் இதை கேட்கக்கூடாது. நான் பரவாயில்ல கேளுங்க, அதில் என்ன இருக்கு, என் அக்கா தானே, கேளுங்க, எனக்குலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீயும் ஜங்குக்கும் இன்னும் ரிலேஷன்ஷிப்பில் இல்லையா? ஏன் அது மாறிச்சிட்டு நீங்கள் உங்களை பார்க்குறீங்க, என்னாச்சுடி? எனக்கு ஜங்கு கிட்டே வந்தாலே ரொம்ப பயமாக இருக்குது, அதனால நாங்கள் ரிலேஷன்ஷிப்லலாம் இல்லை. அவனும் அதுக்கு பெருசாக மூவ்லாம் பண்ணல, ஓகேன்னு சொல்லி விட்டுட்டானா? அதை பற்றி பேசவும் இல்லை. வந்துட்டு கிஸ் தரியும் அப்பெல்லாம் கெட்டு டீஸ் பண்ணுவான். அதுக்கப்புறம் வந்து எப்பயாச்சும் அவனுக்கு தோணுச்சுன்னா ஃபோர்ஹெட்டில் கிஸ் மட்டும் பண்ணுவான், பண்ணிவிட்டு சிரிச்சிட்டு போயிடுவான், அவ்வளோதான். அடிச்சுட்டு அவங்க சைலண்ட்டாக இருக்காங்க. என்னாச்சு சைலண்ட்டாக இருக்கீங்க? அவங்க உங்களுக்கு பார்த்துட்டு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத அவங்க 2 பேத்துக்கான தனிப்பட்ட விஷயம். அது எப்போ 2 பேத்துக்கு ஓகேன்னு இருக்கோ அப்போ தான் நடக்கணும், அது லவ்வோடு நடக்கணும். ஸோ உங்களுக்கான டைம் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க போல், எடுத்துக்கோங்க, அதிலலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் ஜஸ்ட்டு கேட்டேன் சரியா, நானும் சீரியஸாலாம் கேட்கல, எல்லாம் பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு நீங்களும் விட்டுட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து டேட் தள்ளி போயிருக்கு அப்படிங்கிறத உங்கள் அத்தைக்கிட்ட அன்றைக்கி ஈவினிங்கே சொல்லியிருப்பாங்க. அவங்க அத்தைக்கு அவ்வளோ ஹாப்பி, அவங்கள உட்கார வச்சு அவங்க இன்னும் நிறைய செஞ்சு தந்துட்டுருக்காங்க. அத்தை இன்றைக்கே இவ்வளோவா, நல்லா சாப்பிட்றீ, வயிற்றுக்குள்ளே குழந்தை இருக்குல்ல, சரி நீங்கள் இவ்வளோ பண்ணுறது ஓகே, உங்கள் பையன்கிட்ட மாட்டி விட்றாதீங்க, அவன் திட்டுவான் ஏன் என்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லலைன்னு. நான் டெஸ்ட் பண்ணுறப்ப அவன்கிட்ட சொல்லிக்கிறேன், சொல்லலாம் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு அவன்கிட்ட. இல்லை இதை வச்சுட்டு லைட்டாக அவங்க கூட சிரிக்கிறாங்க. சரி கொஞ்சம் ஏதோ யோசிக்கிற போல், சரி டெஸ்ட்டு கிட்ட எப்படி அவனே வாங்கிட்டு வர சொல்லிடலாமா? ஓகே நான் பார்த்துக்கிறேன் சரி அப்படி சொல்லிட்டு அவங்க அத்தையை விட்டுட்டாங்க. அவங்க ஜென்னிக்கு வந்து ஒரே ஒரு இது மட்டும் அனுப்புகிறாங்க, நீ வந்து இதை போய் மெடிக்கலில் காட்டி வாங்கிட்டு வரணும், பட் நீ அந்த மெசேஜை பார்க்கக்கூடாது ஓப்பன் பண்ணி, சரியா? அவனுக்கு மெசேஜ் பண்ணுறேன், ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது, நான் க்ளோஸ்டு மெசேஜ் தான் அனுப்பியிருப்பேன், ஒன் டைம் வியூ தான், நீ மட்டும் பார்த்த
அது போச்சு திருப்பி எனக்கு அனுப்புன்னு சொன்னால் கொன்றுவேன் பார்த்துக்க அப்படின்னு இருப்பாங்க. ஜின் வந்து அதை பார்த்துருப்பாங்க, க்ளோஸ்டு மெசேஜ். சரி பாவி புருஷன் மேலே நம்பிக்கை எல்லாமே இதை போய் அனுப்பி வச்சிருக்கேன் எப்படி சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அப்படி என்னத்தை வாங்கிட்டு வர சொல்லிப்பான். ஓப்பன் பண்ணுவோம்மா அப்படி சொல்லி ஜின் பார்த்துட்டு இருக்கான். ஜேகே வந்து அதே காரில் தான் இருப்பான். டே யோசிச்சுட்டே இருக்கா, அதில் போய் கையில் கொடுத்து வாங்கிட்டு வாடா, என் பொண்ணாட்டி எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கடா. அடே இருடா அப்படி சொல்லிட்டு அவன் ஜின்னை வந்து ஜேகே பார்த்துட்டு ரொம்ப அலையாதுடா பார்த்துட்டு போவோம்ல. அண்ணி என்ன சொன்னாங்க, பார்க்காம போய் வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. ஏன்னா அப்படி பொண்டாட்டியோட ட்ரெஸ்ட்டெல்லாம் உடைக்கிற அப்படியே வந்து ஜின் ஒரு லுக்கு, பொண்டாட்டியோட ட்ரெஸ்ட்டை உடைக்கிறேண்ணா. ஆமாம் இப்போ நீ அந்த விஷயம் தானே பண்ணுற. டேய் ஜஸ்ட்டை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் நான் பார்க்காம வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உடனே பொண்ணுட்டு ட்ரெஸ்ஸை உடைக்கிறேன்னு சொல்லிவிட்டோம் பார்த்தியா, படா நான் போய் பார்க்காமலே வாங்கிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு ஜின்னு இறங்கி போகிறான். அதை பார்க்கும்போது லிட்டரலி ஜேகேக்கு சிரிப்பு தான் வருது. ஸோ அதுக்கப்புறம் ஜின்னும் போயிட்டு டெஸ்ட்டெல்லாம் வந்துட்டு இது பண்ணி வாங்கிட்டு வந்திருப்பான். அவன் என்னென்னே பார்க்கல, அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு பேக் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு மட்டும் சொல்லியிருப்பான். அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு டேரெக்டாக அவங்களே பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதை ஜின் பார்க்கல. சரி ஒய்ஃப் சொல்லிட்டா, இவன் வேறு ட்ரெஸ்ட்டை உடைக்கிறேன்றான், எதுக்கு நமக்கு இந்த வீண் மம்பு, கம்முன்னு வாங்கி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பயம் கம்முன்னு வாங்கிட்டு வந்து கொடுத்துருச்சு. அவன் வந்து வாங்கினோடனே இவங்க அதையை பார்த்து சிரிக்கிறான், என்னை பார்த்து சிரிக்கிறான் வாங்கிட்டேங்கிற மாதிரி. ஓகே அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. ஸோ அன்றைக்கி நைட்டே அவங்க டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதாவது நெக்ஸ்ட் டே மார்னிங். ஸோ அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வந்திருக்கும். நீங்கள் நைட் வந்து தூக்கமே நான் பிறந்துட்டே இருந்திருப்பா, என்னடி ஓஷிட்டுக்கு ஏண்டி உருண்டுகிட்டே இருக்கேன். இல்லை ஜேக்கி எனக்கு ஒரு விஷயம் நடக்க போகுது, எனக்கு தெரியும் அதை நடக்கணும், அதனால எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. என்னது? அது நான் வந்துட்டு சொல்ல மாட்டேன், அண்ணி வந்து சொல்லக்கூடாத சொல்லியிருக்காங்க. அப்படி என்னடி மறைக்கிறா? நான் மறைக்கலாம் நீ சும்மா இரு அப்படி சொல்லிட்டு உருண்டுகிட்டே இருந்திருப்பீங்க. ஜேகே வந்து ஐயோ தூங்குலின்னு இருப்பான். பெட்டில் உருண்டுகிட்டே இருந்தால் நமக்கு தெரியும்ல, இங்கிட்டு நான் அசைக்கிறது என்ன, எந்திரிச்சு படுக்கிறது என்ன, எல்லாம் தான் சேட்டை பண்ணுறேன். அதில் ஜேக்கிட்ட எழுப்பி வேறு கேட்பீங்க, எப்போ விடியும், எனக்கு இன்னொரு 1/2 விடிஞ்சால் நல்லா இருக்குன்னு தோணுது. 1/2 விடிஞ்சிருமா? 2 மணி தான் ஆகுது, எப்படிட்டையும் 1/2 விடியும். இல்லை ஜங்குக்கு அது உங்களை அப்படியே கட்டி பிடிச்சி தூங்க வச்சுட்டு அவனுக்கு மரியாதை தூங்குன்னு. இப்போ நீங்கள் அவன் சிஸ்ட்டுக்குள்ளே இருக்கீங்க, அவன் ஹார்ட் பீட் நல்லா கேட்டுட்ருக்கு, நீங்கள் அப்படியே வந்துட்டு ஷாக் ஆகிட்டீங்க. அட பாவி என்ன ஏன்டா இப்படி பிடிச்சி அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அப்படியே நல்லா தூங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங்கே வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஜின்னுக்கிட்ட தான் கட்டியிருப்பாங்க. ஜின்னுக்கு அது அவ்வளோ ஹாப்பி. ஸோ இந்த சைட் பார்த்தா அவங்க அத்தை மாமா இல்லாட்டி கேட்டுப்பாங்க, எல்லோரும் ஹாப்பி. 10 மணி ஆயிடுச்சு. உங்கள் அண்ணி ஜின்னை பார்த்துட்டு ஏன் இன்னும் ஜேகே வாயினும் வரல தெரிலையே அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்படியே ஜின்னை பார்த்துட்டு, ஆனால் வயன் ரொம்ப ஆர்வமாக இருந்தா, அவள் வந்தால் நல்லாயிருக்கும், நானும் காலையிலேருந்து அவளுக்காக தான் காத்துட்ருக்கேன், இன்னும் வரல, தூங்கிட்டுருப்பாங்கடி, நான் கவனம் வயனை போய் எழுப்பி காட்டிட்டு வந்துட்டான். அடியே கொஞ்ச நேரம் சும்மா இரண்டி எப்படி சொல்லிட்டு ஜின்னை அங்கே அவங்கள கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இந்த சைட் பார்த்தா நீங்கள் நல்லா அவளை ஹக் பண்ணுவோம், செம்ம தூக்கம். ஜங்குக்கு வந்து முழிச்சிருப்பான், அவன் 7 மணி போலலாம் முழிச்சிட்டான். முழிச்சிட்டு பார்த்தா நீங்கள் நல்லா அவனை ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருப்பீங்களா. அவனுக்கு இந்த மூமெண்ட்டை மிஸ் பண்ணி உங்களை எழுப்பி அப்படிலாம் மனசே வரல. தூங்கட்டும் அவன் இப்படி தூங்குறதுலாம் அதிசயமாக இருக்குது, நல்லா தூங்கட்டும்னு சொல்லி விட்டுட்டான். நீங்களும் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 10 மணி போச்சு, 10:30 ஆயிடுச்சு. இப்போ தான் முழிக்கிறீங்க. ஜங்கு விடிஞ்சிருச்சான். விடிஞ்சிருச்சு. எப்போ விடிஞ்சுது? மணி இப்போ 10 ஆயிடுச்சு. எது அடிச்சு டக்குனு எழுதிச்சிட்டு உன்னை பார்த்துட்டு ஆஃபீஸ் போகலையா? பொண்டாட்டி இப்படி ஹக் பண்ணி புருஷன் அதுவும் விடக்கூடாதுன்னு சொல்லி டைட்டாக ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்கப்ப எப்படி புருஷன் எந்திரிச்சு போகிறது? நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு எப்போடா சும்மா மொக்க போட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு எந்திரிச்சு போடுறீங்க. மொக்க போடுறேண்ணா அடி பாவி, இதெல்லாம் உனக்கு ரொமான்டிக்னு கூட தெரியாதாடி, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு கதை திறந்து வெளியே போயிட்டுருக்கீங்க. குளிச்சுட்டு போடி அப்படின்னு சொல்கிறக்காண்டி கடகடன்னு கீழே போயாச்சு. நீங்கள் உங்களை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொதிக்கிறீங்க. ஜின்னு உங்களை பார்த்துட்டு மேடம்க்கு தெரிஞ்சு என்கிட்ட மறைச்சிருக்கீங்கல்ல, அது அப்புறம் பேசிக்கலாண்ணா. அண்ணி என்ன ஆச்சு? அவங்க உங்களை பார்த்துட்டு குட்டி பாப்பா வந்தாச்சு அடுத்துட்டு நீங்கள் செம்ம ஹாப்பி. அவங்கவுங்கள பார்த்து ஹாப்பியாக சிரிக்கிறேன் அவங்க அத்தை. அடியே உனக்கு பசிக்கல அடி, சாப்பிட்றேன் நிஜமாவா? நிஜமா. அவங்கவுங்க ஹேண்டை வாங்கி வயசில் வச்சுட்டு குட்டி பாப்பா இங்கே தான் இருக்குது அடுத்துட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. கரெக்டாக ஜங்குக்கு பின்னாடி வந்திருப்பான். குட்டி பாப்பாவா? உங்கள் அண்ணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா? ஜின் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு போய் ஜின்னை ஹக் பண்ணிட்டான். இங்கே ஜங்குக்கு பார்த்துட்டு உனக்கு தெரியுமா அண்ணி வயிற்றுக்குள்ள குட்டி பாப்பா இருக்குது தெரியுமா, குட்டியாக இருக்குது எடுத்துட்டு அவன்கிட்ட சொல்லிட்டு சிரிச்சிட்டே இருக்கீங்க. அவங்கள பார்த்துட்டு குட்டி பாப்பா குட்டியாக தாண்டி இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கைக்கு வரும். நீங்கள் அவனை பார்த்துட்டு பாப்பா பக்கம் ஜின் மாதிரியே இருக்கும்ல. அவங்க உங்களை பார்த்துட்டு அப்போ என்ன மாதிரி இருக்க வேணாமா? சரி உங்களை மாதிரி இருக்கட்டும். ஜின் உங்களை பார்த்துட்டு அப்போ என்ன மாதிரி இருக்க வேணாமா?
இப்போ நான் இதுக்கு என்ன சொல்ல? ஜங்குக்கு சிரிச்சுட்டு, இதுக்கு தான் புருஷன் முன்னாடிக்குள்ளே போயிட்டு குழந்தை உங்கள மாதிரி இருக்கும் அவங்கள மாதிரி இருக்கும்னு சொல்லக்கூடாது, ஓடியாந்துறீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஜங்குக்கிட்ட ஓடிட்டீங்க. ஜங்குக்கு உங்களை பிடிச்சிட்டான். ஜின் அப்படியே பார்த்துட்டு, ஒரு நிமிஷத்தில் காப்பாற்றிட்டான், இல்லைன்னா அந்த பிள்ளைய கொஷின் கேட்டுட்டு கொஞ்சம் குழப்பி விட்டுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்குறான். நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் அப்பப்போ ஜங்குக்கு நிமிந்து நிமிந்து பார்த்துட்ருக்கீங்க. என்னடி அவனை கேட்கவான், கேட்டு தப்பாக எடுத்துக்க மாட்டியா? என்ன கேட்குற? இங்கே கீழே வா, நம்ம கீழே பேசலாம். ஜங்குங்களை பார்த்துட்டு, இதுக்கு மேலே கீழே எங்கடி போகிறது? ரூமில் கூட ரூமில் விட்டு கீழே வரலன்னு சொல்லலாம், இங்கே எங்கடி கீழே போகிறது? டேபிள் கீழே தலையை மட்டும் கொண்டு வா. ஜங்குங்களை பார்த்துட்டு, என்னடின்றான், நீங்கள் தலையை கீழே கொண்டு போயிட்டு இந்த மாதிரி எப்படின்னு வேறு சொல்கிறீங்க, என்னடி பண்ணுற? நீ தலையை கீழே கொண்டு வா. ஜங்குங்களை பார்த்துட்டு தலையை வளைக்கிறாங்களோ ஒழுங்காக வளைக்க முடியல. நீங்கள் என்னை பார்த்துட்டு இதை கூட செய்ய தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேர் அப்படியே இறங்கிட்டு பின்னாடி நமுத்துறீங்க. என்னடி பண்ணுற? கீழே இறங்கி உட்காந்துட்டீங்க. ஜங்குக்கு உங்களை பார்க்குறான். நீ இப்படி மட்டும் தலைவை இப்படி வைக்கணும், இப்படி வை, சரியா? என்னடி பண்ணிகிட்ருக்கு? சாப்பிட சொன்னால் என்னடி ஆவாத வேலை பார்த்துட்ருக்கான் ஜங்குக்கா. சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையை மட்டும் கீழே கொண்டு வரான். நீங்கள் அப்படியே கீழே உட்காந்துருக்கீங்களா, அவன் கழுத்தை வந்து பிடிக்கிறீங்க. என்னடி பண்ணுற? இல்லை இந்த இடம் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சேக் ரெண்டி பிடிச்சிட்டு அவன் கண்ணத்துக்கிட்ட போகிறீங்க. வயன் எதாக இருந்தாலும் ரூம் ஓகே, பட் ஆள் எல்லாம் இருக்க முடியும். ஆமாம் பெரிய இவர்கிட்ட ஏதாவது இது பண்ண போகிறாங்க. அப்புறம் சொல்கிறது கேளு. என்னது இப்படி சொல்கிறா? நீங்கள் ஜங்கு காதுகிட்ட போய் சொல்கிறீங்க, சத்தமாக பேசுதுடா. சரி என்ன? ஜங்குக்கா எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? நமக்கு குழந்தை பிறந்தா அது பார்க்க ஒன்றை மாதிரி இருக்குமா என்ன மாதிரி இருக்குமா? நம்ம 2 பேத்துல யாரை மாதிரி இருக்கும்? ஜங்குக்கு வந்து அவங்க கை எடுத்துகிட்டு உங்கள் ஃபேஸை பார்த்து சிரிக்கிறான். என்ன சிரிக்கிற? ப்ராசஸ் பண்ணுவோம், அப்புறம் ஒன்றை மாதிரி இருக்குமா என்ன மாதிரி இருக்கான்னு யோசிப்போம். நீங்கள் ஜங்கு கணத்துலேயே அடிச்சுட்டு, லூஸு ஒழுங்கா சொல்லு, யார் மாதிரி வேணும்? என்ன மாதிரி? ஒன்று மாதிரி? என்ன மாதிரி ஒன்று மாதிரிலாம் எப்படி? உன் புருஷன் அதெல்லாம் பார்த்து தரேன். என்ன மாதிரி ஓகே, ஒன்று மாதிரியும் ஓகே. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு, நீ பார்த்து தெரியா? அட ரொமான்டிக் ஸ்பெல்லிங் தெரிஞ்சோளே அண்ணா. ஆனால் அது என்னன்னே ஒன்று தெரில. மேலே வே. ஜங்கு பார்த்துட்டு நான் அப்படி சொல்கிறேன், மேலே வாடி. வேறண்டா, ஏன்டா மூஞ்சி எப்படி வைக்கிற? மூஞ்சிங்களையும் முகரங்களையும் பாரு. குழந்தை யார் மாதிரி வேணும்னு கேட்க தெரியுது, ப்ராசஸ் பற்றி ஒரு மண்ணு தெரில. இவ்வளோ வச்சுட்டா நான் அதெல்லாம் பண்ண போகிறேன். ஜங்குக்கா நீ குழந்தை பெற்ற மாதிரி தான், அப்படி தான் இருக்குது ஜங்குக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மேலே உட்காந்து சாப்பிட்ருக்கீங்க. ஜங்கு பார்த்துட்டு, சொல்லு அது எப்படி நீ பார்த்து சொல்லுவ, நீ பார்த்து தருவேன்னு சொல்கிற, நீ எப்படி பார்த்து தருவ? உங்கள்கிட்ட குழந்தை இருக்கு. ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு, சும்மா 2 எப்படி இருக்குது சொல்லு, உங்ககிட்ட இருக்கா? ஜங்கு வயன் தயவு செய்து 10 நிமிஷம் வாயமுறியா? என்ன ஜங்குக்கா முடியலடி, இதுக்கு நான் எப்படி ஆன்சர் பண்ணுவேன்? இதுக்கு எப்படி ஒரு பையனால் ஆன்சர் பண்ண முடியும்? இப்படி தானே ஷபா, அதுவும் ஏன் பையனால் ஆன்சர் பண்ண முடியாதா? ஒயின் ப்ளீஸ், உன் புருஷன் ரொமான்டிக் தான். இல்லை உனக்கு ரொமான்டிக் ஸ்பெல்லிங் தெரியாது. ஆனால் ஓனவுக்கு நம்ம மக்கு கிடையாது. ஸோ கொஞ்சம் சைலண்ட்டாக சாப்பிட்றியா? என்ன மக்குன்னு சொல்லாதண்ணா, ஸ்கூல் டாப்பரு முவர அப்படி இருக்குது ஜங்குக்கு. அண்ணன் முவரன்னு நான் திட்டுறேன், உங்கள் அத்தை கரெக்டாக வந்திருப்பாங்க, நீ ஏன் திட்டுற அப்படின்னு இருக்கிறீங்க. என்னாச்சுடி? உங்கள் பையனை பார்த்து முகர அப்படி சொல்கிறான் தெரியுமா? உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு, ஏண்டா அப்படின்னு சொல்லி ஜங்கு பார்த்து கேட்குறாங்க. இல்லைம்மா அது இல்லைத்த நான் ஒன்று கேட்டேன். ஜங்கு டக்குன்னு உங்கள் வாய் பார்த்துட்டு, சொத்தையாண்டி எங்கள் அம்மாட்ட கேட்குற, நீ தான் ஆன்சர் சொல்லலை, அத்தை சொல்லுவாங்கன்னு பார்த்தேன். கொன்றுவேன் வயன், கொள்ளு என்ன கொள்ளு, ஒன்றில் கல்யாணம் பண்ணல, கொள்ளு, கழுத்து நடிச்சு கொள்ளு. உங்கள் அத்தைக்கு சிரிப்பு தான் வருது ஜங்கு உங்களை பார்த்துட்டு. தெரியாமல் சொல்லிட்டேன்டி, நீ போடா, நீங்கள் திட்டிகிட்டே இருக்க எப்போ பார்த்தாலும் அப்படி சொல்லிட்டு தட்டத்துக்கிட்ட நீங்கள் போட்டு திரும்பி உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க. உங்கள் அத்தைக்கு செம்ம சிரிப்பு வருது உங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு. என்னடா கண்டுக்காத மௌடுமா, இவ இப்படி தான், நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு இவ இப்படி தானே, என்ன பைத்தியம்னு சொல்கிறியா? சொல்லவே சென்மோவேன் ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டு பல்ல கிடைக்கிறீங்க. அவன் செம்மையாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. சிரிக்காத மாடு அப்படி சொல்லிட்டு அவனை போட்டு ஆடி நடிச்சிட்ருக்கீங்க. அவங்கள பார்த்துட்டு, அதாவது இத்தனை வருஷமாக நீங்கள் நானும் ஃப்ரெண்ட் ஓகேவா, நான் கூட நீ வந்துட்டு எல்லாம் தெரிஞ்ச பாப்பா அப்படின்னு நினச்சேன். பட் இப்போ தான் தெரியுது ஒன்றும் தெரியாத பாப்பான்னு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டோம்.
என்னடா இப்படிலாம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்குறீங்க. அவன் உங்களுக்கு கலாய்ச்சி விழுந்து விழுந்து சிரிக்கிறான். உங்களுக்கு செம்ம கோவம் வந்துடுச்சு. அவனை அடிச்சுட்டு போய் அவங்க பக்கத்தில் உட்காந்துக்கிட்டீங்க. 2 பேர் நான் அவன்கிட்ட பேசவே மாட்டேன், அவனை என்கிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லுங்க. எனக்கு அவன் வேணாம் அப்படின்னு கத்திட்டு இருக்கீங்க. ஜங்குங்களை பார்த்துட்டு சரி நான் ஆஃபீஸ் போகிறேன். அதுவும் டைம் அடிச்சு போக மாட்டேன்னு சொன்னேன். போவாத, இன்றைக்கி நம்ம வெளியே போகலாம். இப்போ தான் அவன் வேணான்னு சொன்னால் வெளியே போக மாட்டேன் நான் வேணுமா? ஒன்றும் எப்படி கேட்குற சொல்லுடி. சரி போகாத இரு. இருடி, நீங்கள் சொன்னோன்னே கேட்கணுமா? ஆமாம், பொண்டாட்டி சொன்னால் புருஷன் கேட்கணும். இன்றைக்கி நான் வேலைக்கு போகக்கூடாது, அவ்வளோதான். சரிடி போனடி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துட்டான். ஜென் பார்த்துட்டு பரவாயில்லையடா, சொன்னதெல்லாம் நல்லா கேட்குற. இப்போ நான் போகிறேன்னு சொல்லிட்டு மட்டும் மாடிக்கு போய் பார்த்தேன்னா போதும், உள்ள ரூம்குள்ளே வந்து சாமியாட்டம் ஆடுவா. அதுக்கு நான் இங்கேயோ உட்காந்துக்கலாம். நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு நான் ஒன்று சாமியாட்டெல்லாம் ஆட மாட்டேன். நான் சொல்லுவேன் போகாத, என் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறேன், ஒன்றெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு எதுக்குன்னு கேட்பேன், அவ்வளோதான் கேட்பேன். அவங்க உங்களை பார்த்துட்டு இப்படி தான் கேட்பியா அப்படின்னு வேறு சொல்கிறீங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் சிரிப்பு வந்துச்சு. அவங்க சின்ன பார்த்துட்டு நான் கூட இப்படிலாம் கேட்டதே இல்லை ஒன்று. இனிப்போ நானும் அப்படி தான் கேட்கணும். அப்படிலாம் கேட்கக்கூடாது சும்மா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜென் வேறு அவங்கள சமாளிச்சுட்டு இருக்கான். அப்படியே ஒரு 10 days ஆகுது. ஸோ இன்னைக்கு வந்து நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. கீழே வந்து ஜங்குக்கு வேலை பார்த்துட்டு இருந்திருப்பான். நீங்கள் அப்படியே பொறுமையாக இறங்கி வரீங்க. இந்த படிக்கட்டில் கை வச்சுட்டு ஒவ்வொரு காலாக பொறுமையாக எடுத்து வச்சு கீழே வந்து பார்த்துட்டு அண்ணி அத்தையெல்லாம் வீட்டில் இல்லையா? ஜங்குக்கு உங்களை பார்க்குறவங்க ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது. எங்கே நேற்று தான் அம்மா சொன்னாங்கல்ல, அண்ணி அவங்க அம்மா பார்க்கணும் போல் இருக்குன்னாங்க. ஜென் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால இல்லை போக வேணாண்ணா, அதனால் அம்மா நான் கூப்பிட்டு போகிறேன்டா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ அவங்க அம்மா பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா காட்டணும், இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மா கூப்பிட்டு போயிட்டாங்க. சமைச்சிட்டாங்களா? இல்லை வாயின் மார்னிங் சீக்கிரமாக கிளம்பிட்டாங்க. சரி நான் உனக்கு சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிச்சன் கிட்டே போக போகிறீங்க. ஜங்குக்கு உங்களை பிடிச்சிட்டு எங்கே போகிறேன்? கிச்சன் போகிறேன், போய் சமைக்க. இப்போ வந்து இங்கே உட்காரு. இல்லை நான் போய் சமைக்கிறேன், நீ உட்காருடி நான் வரேன். இல்லை ஜங்குக்கு உனக்கு பசிக்கும்ல, மணி பாரு 10 ஆயிடுச்சு, நான் குளிச்சுட்டு தூங்கிட்டேன், இரவு உனக்கு சமைச்சு தரேன், நீங்கள் மிச்சம் உட்காருமா. அடிச்சுட்டு நீங்கள் உட்காந்துட்டீங்க. அவன் உள்ளே போய்ட்டு உங்களுக்காக ஹாட் பேக் ஆல்ரெடி ரெடி பண்ணியிருப்பான். அந்த பேக்கெலாம் கொஞ்சம் தண்ணி ஆறிடுச்சு, திருப்பி சூடு பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு என்ன அது ஸ்டொமக்கில் வச்சுக்கோ. எங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு எல்லாம் அது எனக்கு தெரியும் உனக்கு பீரியட்ஸ்னு, வை ஸ்டொமக்கில். தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி சென்ட்டாக ஸ்டொமக்கில் வச்சுட்டீங்க. ஏந்தா இது என்னது கொஞ்சம் செஞ்சண்டி. எல்லாம் அது இல்லை நான் அவனுக்கு சமைச்சு தரேன், அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிடுவேன். இல்லை ஜங்கு எனக்கு ரொம்ப ஸ்டொமக் பெயினாக இருக்குது, எனக்கு இந்த டைமில் சாப்பிட்டா வாமிட் வந்துடும். ஓ வரத செஞ்சு தரவா? நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு நான் மட்டும் போவேன். என்னாச்சு ஏன் அழுவுற அப்படி சொல்லிட்டு டக்குனு உங்க கிட்ட வந்துட்டான். உங்களுக்கு அழுக பொத்துட்டு வந்துச்சுன்னா எங்கள் அம்மாட்ட போகிறேன், எனக்கு வலிக்குது, எனக்கு கொண்டு போய் எங்கள் அம்மாட்ட விடுன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டிங்க. ஒன்றும் இல்லடி எனக்கு பாருடி அப்படின்றான். தேம்பி தேம்பி அழுவுறீங்க. ஜங்குக்கு வேறு ஹக் பண்ணிட்டு அழுவுறீங்க. உங்களை சமாதானம் பண்ணிட்டான். நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு அம்மாட்டு போவா, நான் பார்த்துக்கிறேன் ஒன்று. இல்லை எனக்கு இந்த டைமில் அம்மா கூட இருக்க தான் பிடிக்கும், அம்மா கூடயே இருப்பேன், அம்மா டே ஃபுல்லாக என் கூட மட்டும்தான் இருக்கும், நான் போகிறேன் ப்ளீஸ். அழாத, நான் கூப்பிட்டு போகிறேன், கொஞ்ச நேரம் தூங்க அப்புறம் கூப்பிட்டு போகிறேன். சரி சொல்லிட்டு சன்ட்டாக சோஃபாவில் படுக்கிறீங்க. உங்களை பார்த்துட்டு என்ன இங்கே வந்து உட்காந்துக்கிறியா? அடிச்சுட்டு வந்து உங்கள் தலைமேட்டில் உட்காடுறான். நீங்கள் ஜங்கு கூட மடியில் அப்படியே காலை வச்சுட்டு அவன் ஸ்டொமக்குள்ளே அப்படியே தலையை வச்ச மாதிரி பிடிச்சிக்கிட்டீங்க. இப்படி படுத்துக்குவா. படுத்துக்கோ, நான் மட்டும் இப்படி தான் படுத்துப்பேன். சரி அப்படி சொல்லிட்டு உங்கள் தலையை கோதிட்டு இருக்கான். அப்படியே கொஞ்சம் நேரம் தான் வயிறு வலிக்குதுன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் சுருங்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஹாட் பேக் மாற்றிட்டு இருக்கான். சாப்பிட சொன்னால் சாப்பிடவே மாட்டேங்கிறீங்க. ஊட்ட கையில் எடுத்தால் போதும் தேம்பி தேம்பி அழுவுறீங்க ஊட்டிடாதன்னு. சரி 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 கொஞ்சம் நேரம் படு, சாப்பிட்லாம். சரி அப்புறம் சாப்பிட்றியா? வேணாமே, அப்போ தான் வலி குறையும். வேணாம். உங்களை பார்க்குறேன் அப்படியே உங்கள் மூஞ்செல்லாம் சவந்து போச்சு. ஜங்குக்கு இதுக்கு மேலே எப்படி வச்சு பார்க்கவே முடியல. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக இன்னும் கொஞ்சம் வலி கூடுதுன்னு தான் சொல்கிறேன். கடைசியாக அவங்கள ஹாஸ்பிட்டலே கூப்பிட்டு போயிட்டான். இல்லை இங்கே கூப்பிட்டு போனால் ஊசி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி தேம்பி தேம்பி அழுதுட்டுருக்கீங்க. அவன் உங்களை குழந்த மாதிரி சமாதானம் பண்ணிகிட்டு இருக்கா. இல்லை உங்கள் தாலி வேறு முன்னாடி தங்கிட்டு இருக்கா. போகிற வராங்களே ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு கல்யாணம் ஆன பிள்ளையா இருக்கா, ஆனால் அழுதுட்டுருக்கு.
குழந்த மாதிரி இருக்குது இந்த பையன் போய் இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்படி தான் பார்க்குறாங்க. உங்களுக்கு வந்து உங்கள் வயசுக்கும் உங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. நீங்கள் துளுக்குண்டா இருப்பீங்க, அவன் கரெக்டாக வயசுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நீங்கள் ரொம்ப குட்டியோண்டா வேறு தெரியுறீங்களா, அவன் ஹிப்பை வேறு பிடிச்சிட்ருக்கீங்க, அவன் ஹிப்பை பிடிச்சிருக்கீங்க, அவன் செஸ்ட்டு கிட்ட தான் உங்கள் தலை இருக்குது, அதுவும் கிட்ட தான் இருக்க தவிர கரெக்டாக செஸ்ட்டில் இல்லை. வேணாம்னு சொல்லி அவனை நிமிர்ந்து பார்த்து அழுதுட்டுருக்கீங்க. அப்புறம் சைடில் போகிறீங்க, அவனை பேக்கில் போய் ஹக் பண்ணிக்கிறீங்க, வேணாங்கிறீங்க, அவனை சுற்றி உருண்டுக்கிட்டு இருக்கீங்க லிட்ரலி. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன் ட்ரிப்ஸு எல்லாமே போட்டிருப்பாங்க ஓவர் பெயினாக இருக்குன்னு. ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு சரி ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் என் கையை பார்த்து அழுதுகிட்டே இருக்கீங்க. என் கை அழகாக இருக்கும் ஒன்றால தான். சரி சாரி சொல்லாத. சரிம்மா என் தங்கம்லாம் அப்படி சொல்லிட்டு இருக்கா. அவங்களுக்கு அது கொஞ்சிட்டு இருக்கா. அவங்க பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை உங்களே பார்த்துட்டு அங்கிள் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து பார்க்குறான். அவங்க ஒன்றும் குழந்தெல்லாம் இல்லை, அவங்க ஏன் ஆனால் இப்படி அழுகுறாங்க, அவள் எனக்கு குழந்தை தான். ஓ சொல்லிட்டு அந்த குழந்தைங்களை பார்த்துட்டு சரி சாக்லேட் தரேன், ரொம்ப அழகாதீங்க அங்கிள் பாவம், அப்பையிலேருந்து உங்களை அழுகாத பாவம் இல்லை தங்களும் செல்லணும்னு சொல்லிகிட்டே இருக்கார்ல, ஒரு சொல்லிட்டு அழாமல் இருக்கீங்களா. நீங்கள் அந்த குழந்தைய பார்த்துட்டு நீ ரொம்ப வாயாடாத, உனக்கு குத்துனா தெரியும், நீ சும்மா ரெடி அப்படின்றான். நீங்கள் அந்த குழந்தைகிட்ட சண்டை கட்டிட்டீங்க. சரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்களை சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டான். வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து போதும் நல்லா பிள்ளையார் மாதிரி நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. சரி தூங்கட்டும்னு சொல்லி விட்டுட்டான். நைட்டு தான் முழிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் அவனே சமைச்சு கொண்டு வந்து ஊட்டிகிட்ருப்பான். அவங்க அம்மா வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வரேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களும் வந்துட்டாங்க. இங்கே பார்த்தா ஜங்குக்கு உங்களை தாங்கன்னு தாங்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சொல்லியிருப்பா அவளுக்கு பீரியட்ஸ், ஸோ நான் வந்து ஒரு 5 நாள் அவள் கூட இருந்து நான் அவளையே பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே ஓகேன்னு சொல்லி வீட்லேயும் சொல்லியாச்சு. உங்களுக்கு சமைச்சு தரது என்ன, உங்களை பார்த்து வெளியே கூப்பிட்டு போகிறதுன்னு சொல்லி உங்களை அவ்வளோ அழகாக கேர் பண்ணிகிட்ருக்கான். உங்களை முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப எங்கேஜாக வச்சுப்பான். அப்போ தான் நீங்கள் வந்துட்டு எனக்கு வலிக்குதுன்னு சொல்ல மாட்டீங்க, ஃபீல் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து உங்கள் பீரியட்ஸ் முடிஞ்ச ஒரு 2 நாள் ஆகுது. ஜங்குக்கு அவன் பாட்டுக்கு வந்தது லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக் அப்படின்னு சொல்லி அவனை எட்டி வதைக்கிறீங்க. என்னடி நீ ஃபர்ஸ்ட்லாம் அடிக்கடி நைட்டில் பைக்கில் வெளியே போவான் தானே? ஆமாம் அப்படி சொல்லி ஜங்குக்கு இங்கே பார்க்குறான். இப்போ ஏன் நீ போகிறதே இல்லை? அப்போ போவேன்னா இங்கேருந்து உங்கள் வீட்டுக்கு வருவான், அப்படியே சுற்றிட்டு வருவேன், அதுக்காக சரிட்டு வருவேன். இப்போ இங்கேயே போக சொல்கிறேன்னையா அது எப்படி சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு லிச்சப்பி ஜங்கு க்ளோஸ்அப்பில் போயிட்டீங்க. அவன் சீக் கிட்ட கரெக்டாக உங்கள் லிப்ஸ் இருக்குது. அவனை நல்லா கிட்ட போயிட்டு அவனை டைட்டாக வேறு ஹிப்பில் பிடிச்சிக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிட்டீங்க. என்னடி என்ன நைட் ரைட் கூப்பிட்டு போறியா? நைட் ரைடா? எனக்கு ஆசையாக இருக்குடா, ப்ளீஸ்டா. சரி போகலாமா நிஜமாக போகலாம் அப்படின்னு நீங்கள் கடைக்கடைன்னு ஓடுறீங்க. நான் போயிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன்னு. ஸோ அவனும் கிளம்பிருப்பான். அவன் ஃபுல்லாக கவர் ட்ரெஸ் போட்டிருக்கான். அவங்கள பேக் பண்ணி நல்லா கட்டியோட டவுசரு ஒரு கிராப் டாப் எடுத்து போட்டு போகலாமா? என்னடி இது? நைட்டு எடுக்கிற ட்ரெஸ் அழகாக இருக்குல்ல. நான் நல்லா தாராள மனசு கொண்ட பையன்தான். ஆனால் இந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு உங்கள் மேலே ஒரு கோட் எடுத்து போட்டு வர்றான். நீங்கள் என்னை பார்த்துட்டு போட அப்படின்னு சொல்லிட்டு அதை தள்ளி விட்டு நீங்கள் பாட்டுக்கு முன்னாடி போகிறீங்க. அடி பாவி ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உங்கள் பின்னாடியே வரான். ஸோ பைக்கை ஸ்டார்ட் பண்ணணும், பின்னாடி டைட்டாக ஒர்க் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு அந்த ஹெல்மெட் போட்டுட்ருக்கான். ஸோ அப்படியே செம்ம ஸ்பீடாக ஓட்டுறான். உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி. நீங்கள் எனக்கு பறக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக காத்திட்ருக்கீங்க. இதில் நல்லா அவனை ஹக் பண்ணி பிடிக்கிறது என்ன, அவன் ஷோல்டரில் தலை வைக்கிறது என்னன்னு சட்டிலாம் சரிங்க. அவன் முன்னாடி கேமரா வச்சு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு லிட்டரலி இது செம்ம ஹாப்பியாக இருக்குங்க கூட போகுது. ஸோ 2 பேர் நல்லா லாங் ட்ரைவ்லாம் போயிட்டு ரிட்டன் வந்திருப்பீங்க. அவங்களுக்கு அம்மா தூக்கம் அடுத்த நாள் காலையில் ஜங்குக்கு அப்படி தூக்கத்தோடு கிளம்பி வந்துட்டாங்க கீழே. அவங்க அம்மா பார்த்துட்டு என்னடா இப்படி இருக்க? அதான் தானே இருக்கேன், கண்ணு சொருகிட்டு இருக்கேன், அதான் கேட்குறேன். ஏன் ராத்திரி தூங்கலையா? ராத்திரி 2 பேர் நைட் அவுட் போனோமா? ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டாங்க. ஜங்குக்கு வந்து ஆஃபீஸ் போயிருப்பான். பட் அவனுக்கு அங்கே போய்ட்டு தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. வீட்டுக்கே வந்து தூங்கியிருப்பான். ஏன்னா நல்லா தூங்கி இருந்துச்சு, சாப்பிட்டு திருப்பி தூங்கின்னு சொல்லி எனக்கு தூங்கிட்டே இருந்திருப்பீங்க. ஸோ அப்படியே ஒரு 10 days போகுது. எனக்கு வந்து எப்போ உங்களை ஜங்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அவங்களுக்கு அப்படியே லைஃப்பை பார்க்கும்போது என்ன டெய்லி ரொட்டீன்லேயே போயிட்டுருக்கேன் அப்படி வேறு ஃபீல் ஆகுது. நீங்கள் அதனால் படம் பார்த்துட்ருப்பீங்க. உங்களுக்கு எப்படி இருக்குன்னா காலைல எழுந்திருப்பீங்க, சாப்பிடுவீங்க, அதுக்கப்புறம் வந்து ஜங்குக்கு ஆஃபீஸ் கிளம்பிட்டுருப்போம். அவங்ககிட்ட உட்காந்து வேக்கானம் பேசிக்கிட்டு இருப்பீங்க. வண்டி வேக்கானம் பேசுவீங்க, 1008 கொஷின் கேட்பீங்க. ஏன்னா அண்ணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்க வாமிட் எடுக்கிறாங்க அப்படி இப்படிங்க. உங்களுக்கு வந்துட்டு அப்போ ஏன் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் வாமிட் வருமா, அப்போ அந்த குழந்தை வரும்போது வயிறு வலிக்குமா, அப்படி இப்படி நிறைய கொஷின். அவன் இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லை ஒவ்வொன்றுக்கும் ஆன்சர் பண்ணிகிட்ருப்பான். இவ்வளோ வேக்கானம் பேசி முடிச்சு ஆஃபீஸ் அனுப்பிட்டு ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி வேக்கானம் பேசிட்டு இருப்பீங்க. இது பாரு அதை பாரு, எனக்கு வந்து இந்த புக்கு வேணும் அந்த புக்கு வேணும் வாங்கி அனுப்பிங்க. வாங்கி அனுப்பிட்டானா படிப்பீங்க.
படிச்சுட்டு படுத்து தூங்கிடுவீங்க. மதியம் திருப்பி ஈவினிங் புக்கு படிப்பீங்க, உங்கள் அத்தை சமைப்பாங்க, நைட் சாப்பிடுவீங்க, வந்து தூங்கிடுவீங்க. நீங்கள் அதான் யோசிச்சுட்டுங்க, நம்ம லைஃப் ஒரே ரொட்டீன்லேயே போயிட்டுருக்கேன், இன்னும் ஒரு சேஞ்சஸே காணும் அப்படி இருக்கு உங்களுக்கு. இந்த படம் வந்து ஜங்குக்கு தான் சொல்லியிருப்பாங்க, இது பாரு நல்லா இருக்கும், உனக்கு போர் அடிக்காமல் இருக்கும், இதெல்லாம் போர் அடிக்குதுன்ட்டு அது பார்த்தா போர் அடிக்காதுன்னு இருப்பான். நீங்களும் படத்தை பார்க்குறீங்க, அது செம்ம ரொமான்டிக் ஃபிலிமு, அப்படி இப்படிலாம் இருக்குது. நீங்கள் இதை பார்த்துட்டு அடுத்துட்டு ஒரு ஷாக்கு, ஒரு சைடு பார்த்தா உங்களுக்கு அதை பார்க்கும்போது ஏன் தெரியல ஆட்டோமேட்டிக்காக டெம்ட் ஆகுது. நீங்களே உனக்கே இப்படிலாம் ஃபீல் ஆகுது, ஓ ஹார்மோன்ஸ் வேலை செய்யுதோ? இல்லையே, நம்ம ஹார்மோன்ஸ் வேலை செய்யாது, அதெல்லாம் செய்யாது, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாட்டு உட்காந்துருந்தீங்க. ஒவ்வொரு டெம்டேஷன் ஆகுது. ஜங்குக்கு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க, அவன் லிப்ஸை வந்து லைட்டாக பைட் பண்ணி பிடிச்சிருப்பான், அது லோட் ஆகிட்டுருக்கு. எவ்வளோ நேரத்துக்கு லோட் ஆகுதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி லிப்ஸை பைட் பண்ணிட்டு அதை பார்த்துட்ருக்கான். அவன் ஐஸ் வேறு அதையே உருட்டி பார்த்துட்ருக்க அந்த முட்டைக்கண்ணு. அவன் ப்ரீத் வந்து நார்மலாக இருக்கு, லைட்டாக ஹெவி ஆகுது, நார்மலாக ஆகுது, ஹெவி ஆகுது, இந்த மாதிரி கொஞ்சம் இழுத்து விடுறான். அதுலேயே அவன் வந்து மேலே வந்து ஷர்ட் போடல, ரொம்ப வெயிலாக இருந்துச்சு எனக்கு ஷர்ட் போடல அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்லாம் போடாமல் அப்படியே வெறும் நார்மல் ஸ்கின்னோட உட்காந்துருக்கான். அந்த ஸ்கின்னில் அப்படியே அந்த நிலா வெளிச்சம் படம், இந்த சைடு அவன் போட்டிருக்க லைட்டு வெளிச்ச படம்னு சொல்லி பல்லன்னு தக்காளி பழம் மாதிரி தெரியும் உங்களுக்கு. அப்படியே ஒவ்வொரு இடமும் ஒன்று பார்க்குறீங்க. உங்கள் டெம்டேஷன் இன்னும் கொஞ்சம் ஓவராக. நீங்கள் அப்படியே ஜங்கு கிட்ட போய்ட்டு அவன் லேப்டாப் எடுக்கிறீங்க, என்னடி எப்படிச்சிட்டு உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஜங்குக்கை பார்த்துட்டு உனக்கு ரொமான்டிக் ஸ்பெல்லிங் தான் தெரியாதா, இல்லை ரொமான்டிக்னாலே என்னன்னு தெரியாதா, என்னடி ஒரு மார்க்கமாக பேசுகிற அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்குறான். உங்கள் ஹேண்ட் ஆட்டோமேட்டிக்காக போய் அவன் சிஸ்டர் ரப் பண்ணுது. ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு ரொமான்டிக் ஸ்பெல்லிங் மட்டும் தான் தெரியும், பட் நல்லா தெரியுமா? தெரியும். நீங்கள் ஜங்குக்கு அப்படியே போய் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அவன் ஒரு விஷயம் ஷாக் ஆனாலும் சரி ஓகேன்னு சொல்லி கிஸ் பண்ணுறான். நீங்கள் ஜங்குக்கை பார்த்துட்டு ரொமான்டிக் எனக்கு ஸ்பெல்லிங் தெரியும், பட் உண்மையான ரொமான்டிக் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது, காட்டுறியா? இல்லை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்கியிருப்பான். இப்போ 2 பேரும் அப்படியே பெட்டில் மேக் அவுட் பண்ணிட்டுருக்கீங்க. செம்ம ஹார்ட் அண்ட் வைடான மேக் அவுட் செஷன். டெய்லி ஜங்குக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு அந்த டைம் அவன் கூட ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அவனுக்கு அதை விட இருக்குது. ஸோ அன்றைக்கி நைட் 2 பேரும் ஹாப்பியாக மேக் அவுட் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஜங்குக்கு தான் வீட்டில் வந்து உங்களை பார்த்துக்குறான். ஜங்கு கூட அம்மா கேட்டுருப்பாங்க, இந்த திருப்பி பீரியட்ஸ் வந்துருச்சானு. இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனே பார்த்துக்கிட்டான். இல்லை அவளுக்கு உடம்பு மட்டும் சரியில்லைன்னு இருப்பான். உங்கள் அத்தையும் சரி அந்த அண்ணியும் சரி உங்கள்கிட்ட வந்து கேட்டிருப்பாங்க என்னம்மா ஆச்சுன்னு. நீங்கள் 2 பேர்கிட்டே இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிப்பீங்க. ஆனால் அவங்க மட்டும் உங்களை கண்டுபிடிச்சிருப்பாங்க உங்களை பார்த்துட்டு. ஓகே புருஷன் பார்த்துட்டோன்னா சந்தோஷம்தான், ஏதாச்சும் டேப்லெட் எது வாங்கி தரவா, இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஏன்னா ஜங்குக்கே வந்து உங்களுக்கு அது நார்மலாக ஹோம் ரெமெடி என்னென்ன பண்ணலாமோ அதை பார்த்து பண்ணலான்னு இருப்பான். அதனால் நீங்கள் அவங்ககிட்ட எதுவுமே வேணாட்டிங்க. ஆனால் உங்களுக்கு ஜங்குக்கு பார்க்கும்போது அவ்வளோ வெக்கமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் டெய்லி நைட்டு அப்படி தான் போகுது. ஜங்குக்கா இன்னைக்கு வேண்டாம், அந்த துணியை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு என் கையில் நீங்கள் துணி மடிச்சிட்டு இருந்தேன், அதை இழுத்து பிடிச்சிட்டான், விட்டவே மாட்டேங்கிறான். ஐயோ விடடா, கொஞ்ச நேரம் ஜஸ்ட் ஒரு ஹாஃப்னர் நீ அவனை பார்த்துட்டு ஹாஃப்னர் பண்ணுற முவரே பாரு, விட ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுக்கிறீங்க. கொஞ்ச நேரம் ப்ளீஸ்டி இப்படி கெஞ்சிட்டே இருக்கான். நீ அவனை பார்த்துட்டு ஐயோ சாமி கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா நீ தானே சொன்ன எனக்கு ரொமான்டிக்கான புருஷன் வேணும். இப்போ என்னன்னா வந்தானே துரத்துறான் என்ன. ஷோ சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்து கும்பிட்டுட்டு தெரியாமல் சொல்லிட்டேன், என்னை விட்டுறியா? நானும் அதுக்கு தான் கூப்பிட்றேன். ஜங்குக்கு இந்த டபுள் மீனிங் எனக்கு வேண்டாம், என்னால் முடியல ஜங்குக்கு. ஐயோ என்னை விடுடா, இப்போ எப்படி சொல்லிட்டு விடுக்கிற எடுத்துருப்பேன். இப்போ நீங்கள் கீழே ஜங்குக்குங்க மேலே உங்கள் ஷர்ட் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கழுறான். ஜங்குக்கா ஒரு ரவுண்டு தான், அவ்வளோதான். நீங்கள் எப்படியே ஜங்குக்கு பார்த்துட்டு என்ன அவ்வளோதான், பண்ணிட்டு மீறி பாப்பா இழுத்து பெட்டில் போட்டுட்டேன்னா போதும், 1 ரவுண்டு தான் 2 ரவுண்டு தான் 3 தான் அப்படி சொல்லிட்டு என்கிட்ட உடனே கவுண்டன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவா. என்ன பண்ணுறதுன்ட்டு தப்பிக்க முடியல. சரி 1 தான் ஓகேவா, 2 1 போதும் ஜங்கு, 2 ப்ளீஸ் 2 ரவுண்டு, அதுக்கு மேலே ஒரு ரவுண்ட் கூட கேட்க மாட்டேன் அப்படின்றான். ஓகேன்னு சொல்லி அலோவ் பண்ணுங்கடா. அங்கே 4-5 ரவுண்ட் போதுலே விடுடா, 1 ரவுண்டு இருந்தாலும் சொன்னேன், அப்புறம் போனால் போயிருந்தாலும் 2 எதுக்குடா என்ன விட ஜங்குக்கு அப்படின்ட்டுங்க. ஜங்குக்கு நான் எத்து சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இதில் அடிச்சுக்கிறீங்க வேறு. ஸோ அப்படியே டேஸில் போக ஸ்டார்ட் பண்ணி எனக்கு ஜங்கு நல்லா தங்கிட்டு இருக்கான். ஜங்குக்கா என்னடி எப்படி தூக்கத்தவங்களை விழிச்சு பார்க்கலாம். ஒரு ஹாப்பி நியூஸ், என்னது இன்னைக்கு எனக்கு பீரியட் சொல்லி எனக்கு ஸ்டமக் பெயின் இல்லையே எடுத்துகிட்டு குதிச்சுட்டு கீழே ஓடிட்டீங்க.
அவங்கள பார்த்துட்டு சரியா சாப்பிட்டா தானே பீரியட்ஸ் வரும். போடா இன்னைக்கு நெக்ஸ்ட் ஸ்டமக் பெயின் வரலையே எடுத்துகிட்டு கழிச்சு வைக்கல பாருங்க அட போடின்னு சொல்லி அவனை விட்டுட்டான். ஸோ அப்படியே 5 days ஆகுது உங்களுக்கு பீரியட்ஸே வரல. ஆனால் நீங்கள் அன்றைக்கி ஒரு நாள் சொன்னதோட சரி, அதுக்கப்புறம் அதை கண்டுக்கிறதா இல்லை. நீங்கள் பண்டிகை ஜாலியாக சுற்றி வந்துட்டுருக்கீங்க. இதில் அந்த அன்னிக்கிட்ட போய்ட்டு அப்பப்போ குழந்தை ஆசைதான்னு வேறு கேட்டுப்பீங்க. அவங்க நசை எடுத்து இப்போ தெரியாது அப்படியா எனக்கு தெரியும் ஆனால் உனக்கு தெரியும் இது என்ன புதுக்கதையாக இருக்குது அப்படின்னு வேறு கேட்பீங்க. அவங்களுக்கு சிரிப்பு தான் வரும். புதுக்கதைலாம் இல்லடி நைட்டுக்குள்ள நைட்டாக ஆசைனாலும் எனக்கு தெரியும், கையை வச்சா அவனுக்கு தெரியாது. ஆஹா அப்படின்ட்டு இல்லை நீங்கள் ஆஹா வேறு போட்டுட்ருக்கீங்க. ஜனுக்கு வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து உங்களை எழுப்புறான். இன்னும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வா. போ எனக்கு இப்போ ரெஸ்ட் ரூம் வரல. ஒரு நிமிஷம் எந்திரியன். ஜங்கு தூக்கம் வருது ஜங்குக்கு எழுப்பாத அப்படி சொல்லிட்டு அவனை உதச்சிட்ருக்கீங்க. இதில் குழந்த மாதிரி கையும் காலையும் ஆட்டுறீங்க. அவன் அப்படியே உங்கள் ஸ்டொமக்கை பார்த்துட்டு ஃபுல்லே குழந்தையாட்டம் இருக்கா. எப்படி உன்னை பார்த்துப்பா? யாரை பார்த்துப்பா? ஒரு நிமிஷம் எந்திருக்கிறியா ப்ளீஸ் என் தங்கம், தூக்கம் வருதுடா. ஒரு நிமிஷம் மட்டும் எந்திரியன். நீ ஒரு நிமிஷம் கேட்டால் நீ ரொமான்ஸ் பண்ண தான் கூப்பிடுவோம். நான் வரல, எனக்கு தூக்கமாக வந்து நம்ம நாளைக்கு நைட் பண்ணிக்கலாம். நாளைக்கு நைட்டு பண்ணிக்கலாம், இன்னைக்கு எந்திரி. தூக்கம் வருதுடா. ஒரு நிமிஷம் மட்டும் எந்திரியன். என்ன நீ ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வா. நான் ரெஸ்ட் ரூம் பண்ணல, உனக்கு என்ன ஆர்வம்? சும்மா ஏண்டி கத்துரு அப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் எந்த பக்கத்து கத்த ஆரம்பிச்சிட்டீங்க. சரி உனக்கு 6 நாளாக பீரியட்ஸ் வரல, உனக்கு தெரியுதா இல்லையா? ஆமாம். ஏன் வரல? தெரியல, எனக்கு ஏதோ பெரிய பிரச்சனை போல் போச்சு, நான் சாவ போகிறேன். சரிப்போ வேறு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோ, பொழிச்சு போய் தோலை அப்படி சொல்லிட்டு திரும்பி எடுத்துக்கிட்டீங்க. அடியே எந்திரடி, சாவலாம் மாட்டேன். நீ போய் என்னையை கொல்லாமல் சாவ போறியா? அது நியாயம்தான். சரி அப்போ நான் சாப்பிட்றதுக்கு முதல்ல நீ செத்து போயிடுறியா? ஏண்டி கேட்டேன். சரி நீ செத்தோம் நான் செத்துறவா? இல்லை வேணாம் ஒன்றா செத்துருவோமா? ஒன்றா செத்துருவோம். சரி நாளைக்கு சாவோம் அப்படி சொல்லி திரும்ப எடுத்துக்கிட்டே. ஐயோ எந்திரி வயன், நான் நாளைக்கு சாவோம் சொல்லிட்டேன்ல, அப்போ இன்னைக்கு தூங்க விடு. ஷோ விஷயம் பாரு, என்ன உனக்கு 5 நாள் தள்ளி போயிருக்குடி, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கடி. நீங்கள் அவனை பார்த்துட்டு நான் ப்ரெக்னென்ட்டு போட, அதெல்லாம் கடவுள் தனக்கு எப்போ கொடுக்கணும்னு தோணுதோ அப்போ தான் கொடுப்பாராம். ஜங்கு உங்களை பார்த்துட்டு கடவுளுக்கு தோணிடுச்சு, கடவுள் கொடுத்துட்டாருன்னு எந்திரி. எந்த கடவுள் கொடுத்தாரு? ஆனா கடவுளை அடே எப்படி சொல்லி திரும்பி படுக்கிறீங்க. ஐயோ எந்திரிச்சு தொலைடி. இந்த ஒரு நிமிஷம் ரெஸ்ட்டு மட்டும் போய்ட்டு வந்து தொலை, நான் டெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஜங்குக்கு பார்த்துட்டு ஏன் சாவடிக்கிற? நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கடி, வயிற்றுக்குள்ளே குட்டி பாப்பா இருக்குடி, உனக்கு புரியுதா இல்லையா? அன்னைக்கு இருந்தப்போ குதிச்ச நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு உனக்கு சந்தோஷத்தையே காணாமடி. தூக்காது உனக்கு புரியுதா இல்லையான்னு பாரு ஒரு நிமிஷம். நீ ஜங்குக்கு பார்த்துட்டேன், இதெல்லாம் வாய்ப்பில்லை ஜங்குக்கா. ஏன் வாய்ப்பில்லை? அன்றைக்கி கல்யாணம் ஆகி 3 மாதம் கழிச்சு தான் மாதமானாங்க. நமக்கு கல்யாணம் ஆகி 1.5 மாதம் தான் ஆகுது. அதுக்குள்ளே எப்படி மாதமாக முடியும்? அதெல்லாம் ஆக முடியாது. சலிச்சுட்டே போயிட்டு வரீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜங்குக்கு தான் டெஸ்ட் பண்ணுறோம். உனக்கு அவ்வளோ ஹாப்பி. அதுக்கப்புறம் எழுப்பி உங்கள்கிட்ட கட்டினா நீங்கள் நிஜமாவா உன் வயிற்றுக்குள்ளே பாப்பா இருக்கா? ஐயோ உன் வயிற்றுக்குள்ள இப்போ நீ தானே டெஸ்ட் பண்ண. ஐயோ நான் டெஸ்ட் பண்ணாலும் உன் வயிற்றுக்குள்ளே தான் என் குழந்தை இருக்கும். அப்போ என் வயிற்றுக்குள்ளே பாப்பா இருக்கா சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராசஸ்க்கு வந்து பிள்ளை ஹாப்பியாகவே ஆகுது. பயலுக்கு அப்போ புரிய வச்சுக்கணுன்ற சாமி அப்படி இருக்குது ஜங்குக்கு. ஸோ அதுக்கப்புறம் வீட்டில் எல்லோரும் சொல்லிட்டீங்க. உங்கள் அம்மாவுக்கு செம்ம ஹாப்பி. அவங்க அம்மா இங்கே வந்திருப்பாங்க. நிஜமாடி இதைத்தான் நானும் கேட்டேன். ஜங்குக்கு நிஜமா அப்படி சொன்னான். அப்புறம் அவன் தான் டெஸ்ட் பண்ணான். உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு சரி வச்சு உங்களை அப்படியே ஸ்டமக்கை பார்த்துட்டு பார்க்குறாங்க. என்னம்மா லுக்கு, எப்படி அவன் வச்சு சமாளிக்க போகிறான்? டேய் அதெல்லாம் சமாளிச்சுப்பான் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக ஜூஸ் எடுத்துறான்ட்டா. நீ பார்த்துட்டு ஐயே இதெல்லாம் எவன் குடிப்பான்? நீ தான். சீச்சி நான் இதெல்லாம் குடிக்க மாட்டேன், வலுத்துருவேன். நீ குடி. அம்மா குடிடி, இதெல்லாம் குழந்தைக்கு நல்லதுடி. ஜங்கு பார்த்துட்டு இந்தா டேரெக்டாக பாப்பாக்கே ஊட்டிடு எப்படி சொல்லிட்டு உங்கள் ஷர்ட்டை தூக்கிட்டிக்க. ஜங்கு டக்குன்னு கையை இறக்கி விட்டோம். உங்கள் அம்மாவுக்கு லைட்டாக சிரிப்பு வருது. ஸோ உங்கள் அம்மா வந்து வெளியே பார்ப்பாங்க. ஜங்கு இப்படிலாம் கூட்டக்கூடாதுடி. ஏன் நீ எங்கள் அம்மா வந்தானே வந்தீங்க? நீ அத்தை முன்னாடி ஷர்ட்லாம் தூக்காத. ஏன் அத்தை கூட பார்க்கக்கூடாது. ஜங்கு பார்த்துட்டு அடப்பாவி எப்படின்னு சொல்கிறீங்க. என்ன அடப்பாவி? எங்கள் அம்மா தானடா. உங்கள் அம்மா தான். ஆனால் உங்கள் அம்மா முன்னாடி ஷர்ட்டை தூக்கக்கூடாது சரியா?
சரி தூக்கலை அப்படி சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் 8th month ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து நீங்கள் உங்கள் அம்மா வீட்டில் இருக்கீங்க, குழந்தை அசைஞ்சிட்ருக்குன்னு சொல்லி நீங்கள் அங்கங்கே பொறுமையாக ரப் பண்ணிட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு எங்கடி அசையுது, எங்கே நான் கை வை அப்படி சொன்னாங்க. உங்கள் அம்மா கை வைக்கிறாங்க. உங்கள் அம்மா பார்க்கவா அப்படி சொல்லி அடிச்சு டக்கு ஷர்ட்டை பிடிச்சிட்டிங்க. என்னடி ஏண்டி கத்துற, ஜங்குக்கு சொல்லியிருக்கான் யாரையும் ஷர்ட்டை தூக்க விடக்கூடாது, அத்தையாக இருந்தாலும் தூக்க விடக்கூடாது சொல்லியிருக்கான், ஷர்ட்டெல்லாம் தூக்காத கை மட்டும் வச்சு பாரு. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ரைட்டு அப்படி சொல்லி விட்டுட்டாங்க. ஸோ ஆனால் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் சரி பார்த்துக்கோ, ஆனால் ஜங்குக்கிட்ட சொல்லாது நான் பார்த்தேன்னு சொல்லி அப்புறம் அவன் எனக்கு திட்டுவான். நான் மட்டும்தான் பார்க்கணும், வேறு யார்ட்டையும் காட்டக்கூடாது சொல்லுவான், ஸ்டொமக்கு கூட காட்டக்கூடாது சொல்லுவான். உங்கள் அம்மாவுக்கு அதை கேட்கும் போதே சிரிப்பு தான் வருது. சரி நீ காட்ட வேணாம், நீ வச்சுக்கோ, இல்லை பரவாயில்ல நீ பாரு இப்படிச்சிட்டு உங்கள் அம்மாட்ட மட்டும் ஸ்டொமக் காட்டிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டெலிவரியும் ஆயிடுச்சு. அழகான பேபி பாய். நீங்கள் அவனுக்கு மேலே சேட்டை செய்வீங்க, ஜவுனுக்கு அவனுக்கு கொஞ்சம் தான் போதும். அப்போ நீ அவனை மட்டும் கொஞ்சம் உனக்கு அவன் மேலே தான் பாசம் இருக்கே, மேலே இல்லவே இல்லை அப்படின்னு கத்துவீங்க. சரின்னு சொன்னாலும் தூக்கிக்கணும் உங்களை, என்னையும் தூக்கு, அவனை தூக்கிட்டு நில்ல, என்னையும் தூக்கி நில்லு அப்படின்பீங்க. அவன் உங்களையும் தூக்கிட்டு நிற்பான். அவனுக்கு இப்படியே தான் டேஸ்லாம் போயிட்டுருக்கு. நைட்டு கூட ஜங்கு குழந்தை அழுதுன்னு தூக்கணும், அடுத்த செகண்ட் குழந்தை சமாதானம் பண்ணி வச்சுட்டு என்னை தூக்கு, அவனை தூக்குனில்ல, இப்போ நீ என்னை தூக்குற அப்போ தான் நான் ஒத்துப்பேன் அப்படின்பீங்க. அவனை தூக்குவான் அவங்கள. அப்படியே தான் உங்கள் டேஸ் போகுது. ஜங்குக்கு லிட்டரலி இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. குழந்தை கூட குட்டி சண்டை போடுறது, இதில் குழந்தைட்டு போய் சண்டை வேற கட்டுவீங்க. இங்கே பாரு நீ அழுதான், அவனை பார்த்து கை நிட்டுறா, அப்பயும் அவனை தூக்கணும், அவன் ஏன் புருஷன், அவன் என்ன மட்டும் தான் தூக்கணும் அப்படி சொல்லிட்டு அந்த தாலி வேறு கொண்டு போய் காட்டுவீங்க. இங்கே பாரு அவன் எனக்கு தான் தாலி கட்டிருக்கான், அவன் ஏன் புரிச்சேன், நீ ஏன் அவனை பார்த்து சிரிச்சுட்டு அவன்கிட்ட கையை நீட்டுறா. இங்கே பாரு ஒரு அளவு தான், நான் வந்து உன்னை போனா போதும் சொல்லி விட்டுருக்கேன், ஜங்குங்களை பார்த்துட்டு போன போதும் சொல்லி விட்டுருக்கேன். ஆமாம் என் வருவது நீ தான் என் குழந்தை மாதிரி மாறிட்டு இருக்க. ஜங்கு நீ எனக்கு மட்டும்தான், சரி நான் உனக்கு மட்டும்தான், நான் அதுக்காக தானே உனக்கு கல்யாணம்லாம் பண்ணிக்கிட்டேன், நீ எனக்கு மட்டும்தான்னு சொல்லி. ஆனால் பாரு இந்த குழந்தை பங்கு போடுறது என்கிட்ட. அவன் எங்கடி பங்கு போடுறான், அவன் மட்டுக்கு சைலண்ட்டாக இருக்கான். உன்னை பார்த்தோன்னு சிரிக்கிறான், கை நீட்டுறான், நீ தூக்குற. நீ தானடி என்னை பார்த்து சிரிக்கிற கை நீட்டுற, நான் உன்னையும் தானே தூக்குறேன். ஆனாலும் நீ என்னை மட்டும் தூக்கு சரியா, நான் அவனை தூக்கிக்கிறேன், நீ என்னை மட்டும் தூக்கு. சரி இப்படி சொல்லிட்டு அவன் உங்களை தக்கா நீங்கள் அந்த குழந்தை தக்கன்னு சொல்லி ஒரு ஹாப்பியாக தான் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு ஹாப்பி எண்டிங். இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பின்னாடி செம்ம மலை, பயங்கர பேக்ரவுண்ட் நாய்ஸு. நான் கேட்டேன் வாட்ஸ்அப் சேனல் ஓகேன்னு வேறு சொல்லி நாங்கள் ஆல்ரெடி 1 day டிலேவா, சரி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பண்ணால் மட்டும் தான் எனக்கு தெரியும். ஸோ கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் ஒரு பொண்ணு கமெண்ட் பண்ணுவீங்க, எனக்கு லிட்டரலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, நீங்கள் என்னென்ன சீன் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் நான் வந்து வீடியோ சொல்லலாம்னு நினச்சேன். ஸோ ரொம்ப தேங்க்யூ, டாடா.